ஸோ லைவ் ஆகிடுச்சாப்பா? லைவ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆடியோ வீடியோ செக் பண்ணிடுவோம். ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம கிளாஸஸ்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா பவர் சிஸ்டம் தானேப்பா. பவர் சிஸ்டமில் பர்டிகுலராக நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனில் என்னோடய வோல்டேஜ் காம்பன்சேஷன் டெக்னிக்ஸை பார்த்துட்ருக்கோம். அதாவது வோல்டேஜ் ரெடியூஸ் ஆச்சுன்னா அந்த ரெடியூஸ் ஆகிற அந்த வோல்டேஜை ஸோ எப்படி நம்ம காம்பன்சேட் பண்ணலாம், அதுக்காக என்னென்ன காம்படேட்டிவ் டிவைசஸ் நம்மக்கிட்ட இருக்குது, காம்பன்சேட்டிவ் டிவைசஸ் இருக்குது. அடுத்ததாக அந்த டிவைசஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ஸோ அதோட அட்வான்டேஜஸ், அடுத்ததாக அதோட டிஸ்அட்வான்டேஜஸ், இந்த மாதிரியான திங்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கிளியர் தானே? ஸோ நம்ம சைடில் எல்லாமும் ஓகேயாக இருக்குது. ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம கிளாஸஸ்குள்ளே போகலாம்ப்பா. ஓகே. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா சின்னதாக ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாம். ஸோ லேட்டராக நம்ம கிளாஸஸ்குள்ளே போகலாம்ப்பா. ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழன் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா. பர்டிகுலர்லி ஃபார் டிஎன்இபிக்கான அப்டேட்டட் கிளாஸஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்டேட்டட் சிலபஸில் நம்ம கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும்ப்பா. ஓகே. அதனால் நீங்கள் டவுட் சால்விங் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே கிளியாரிஃபை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி கொஷின் ப்ராக்டிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அதை ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே. ஸோ நீங்கள் ஜஸ்ட் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். வேறு எந்த ஒரு சேனலாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் டெய்லி கொஷின் ப்ராக்டிஸ்னு இல்லைப்பா. ஸோ ஃப்ரீ கிளாஸஸே இருக்காது மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நம்ம சேனலில் மட்டும்தான் நிறைய ஃப்ரீ கிளாஸஸ்ஸு, நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பார்க்க முடியும். ஓகே. ஸோ பிகாஸ் நம்ம தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோஸ்ட் அவங்களோட நீடட் திங்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஜஸ்ட் நீங்கள் விசாரிங்க. ஸோ விசாரித்து கூட நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்டூடெண்ட்டோட நீடை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுவோம். அதுதான் நம்மளோட ஃபுல் பர்பஸ். ஓகே. நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம கிளாஸஸ் எப்போவுமே எப்படி இருக்கும்னா டெய்லி லைவ் கிளாஸஸாக இருக்கும்ப்பா. ஓகேங்களா? நம்ம கிளாஸஸோட ஃபீச்சர்ஸ் இது தான். ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸாக இருக்கும். ஓகே. கொஷின் டிஸ்கஷனும் லைவாக இருக்கும், கிளாஸஸு லைவாக இருக்கும். அப்படி உங்களால் பார்க்க முடியலன்னா அதோட ரெக்கார்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஷெட்யூல்டு மேனர் ஆஃப் கிளாஸஸ் இருக்கும். அண்ட் 2 years வரைக்கும் அந்த க்ளோசஸை உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். வீக்லி டெஸ்ட் இருக்கும். ஸோ அது இல்லாமல் நமக்கு டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில் டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். அதுக்கான டிஸ்கஷன்ஸ் நமக்கு கிடைக்கும்ப்பா. ஓகே. ஸோ உங்களோட டவுட் கிளாரிஃபைங்க்கு நமக்கு 1-to-1 கைடன்ஸ் செஷன்ஸ் இருக்கும். அது தவிர்த்து ஸோ நம்மளோட கிளாஸஸ்க்கான பிடிஎஃப் மெட்டீரியல், கொஷின் ப்ராக்டிஸ்க்கான பிடிஎஃப் மெட்டீரியல், ஸோ எல்லா மெட்டீரியலுமே நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் எதையுமே பர்டிகுலராக எழுதவே தேவை கிடையாது. ஓகே. ஸோ நம்ம கோர்சஸ் இப்படி தான் நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ எல்லா திங்ஸுமே நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே. ஸோ நீங்கள் அதை ப்ராப்பராக கிளாஸஸை கவனித்து கொஷின் டிஸ்கஷனில் நீங்கள் இன்வால்மெண்ட்டாக வந்து கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். ஓகே. ஸோ கொஷின் டிஸ்கஷன்ன்றது டெய்லி நடக்குது இல்லை, அதில் நீங்கள் கலந்து ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த கொஷின்ஸோட ஆன்சர்ஸை நீங்கள் செக் அவுட் பண்ணி கொடுத்தீங்கனாலே, டெய்லி இன்ட்ராக்டிவ் கிளாஸஸில் நீங்கள் இன்வால்வ் ஆனீங்கனாலே ஷுவராக ஈஸியாக நம்மளால் ஏஐ ஆகிட முடியும்ப்பா. ஓகே. ஸோ நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ நம்ம மட்டும்தான் உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் இல்லாமல் லைவாகவும் லைவ் டிஸ்கஷன்ஸும் கொடுக்குறோம். ஓகேயா? ஸோ நம்ம மட்டும்தான் உங்களுக்கு லைவ் டிஸ்கஷன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியில் கேட்கலாம். ஸோ கேட்டுட்டு ஒரு நல்ல இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணலாம்ப்பா. ஓகே. ஸோ நம்ம சொல்லியிருந்த எல்லா திங்ஸும் எங்கே கொடுக்குறாங்கன்னு செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்களா, உங்களுக்கு சடனாக ஒரு டவுட் வருது. ஓகே. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிளாக பவர் சிஸ்டமில் ஒரு டவுட் இருக்குது. அந்த டவுட்டை நீங்கள் யார்கிட்ட போய் கிளாரிஃபை பண்ணிக்க போகிறீங்க, உங்களுக்கு யார் வந்து டவுட்ஸை கிளாரிஃபை பண்ண போகிறாங்க, இந்த மாதிரியான டேட்டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இன்ஸ்டியூட்டாக நீங்கள் படிக்கிறீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தவிர்த்து நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்கன்னா நம்ம வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமான ஒரு சேனல் தான்ப்பா. ஸோ செல்ஃபாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம சேனல்லேருந்து நிறைய சப்போர்ட் இருக்கும். ஓகேங்களா? அதை தவிர்த்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் பர்சனல் கைடன்ஸு அண்ட் தென் எல்லா திங்ஸுமே அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான மேனரில் கிடைக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுவோம். நிறைய டிஸ்கஷன்ஸு, ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபார் மோர் கிளாஸஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஷுவராக அப்கமிங் டேஸில் இன்னும் நிறைய கிளாஸஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ்லாம் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. ஸோ இப்போ நம்ம வித்தவுட் எனி டிலே இன்றைக்கி கிளாஸஸ்க்குள்ளே போகலாம்ல. இந்த மாதிரி தான்ப்பா நம்ம ஷெடியூல்ஸு ஷேர் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி கிளாஸஸ்க்குள்ளே நம்ம போகலாம்.
ஆக்சுவலாக இன்றைக்கி கிளாஸஸ்ன்றது நேற்று நான் உங்களுக்கு இந்த கிளாஸஸ்க்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பேன் கரெக்டாக. ஸோ என்னோட வோல்டேஜ் கண்ட்ரோல்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ என்ன டைப் ஆஃப் வோல்டேஜ் கண்ட்ரோல்ஸ் என்னோடய சிஸ்டமில் எக்ஸிஸ்டிங்காக இருக்குது, ஸோ என்னோட இன்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல்னால் என்ன, எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல் என்ன, இந்த ரெண்டு வோல்டேஜ் கண்ட்ரோலில் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைச்சிச்சு, என்ன லாஸஸ் இருக்க போகுது அப்படின்ற எல்லா டேட்டாஸும் நம்ம இப்போ போகலாம், எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேயா. ஸோ பொதுவாக நம்ம வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் அப்படின்னு எடுத்தால் எத்தனை மெத்தடு சொல்லலாம். ஒன்று அதோட எக்ஸைட்டேஷனை கண்ட்ரோல் பண்ணி, அதாவது அதோட ஃபீல்டு கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் வோல்டேஜை. ஸோ அது எப்பவுமே இன்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல்னு சொல்லுவோம் கரெக்டாக. ஸோ வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் ஓகேங்களா. ஸோ இன்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல் அண்ட் எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல் அப்படின்றது தான் என்னோட ரெண்டு வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். ஸோ இன்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல்னா என்னப்பா, ஸோ இங்கே வி ஆர் சேஞ்சிங் த எக்ஸைட்டேஷன் ஆஃப் த ஜென்ரேட்டர் கரெக்டா. Therefore, voltage control is obtained. ஓகே. ஸோ இங்கே நம்ம எக்ஸைட்டேஷனை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக வோல்டேஜ் கண்ட்ரோலை வந்து என்னால் அப்டைன் பண்ண முடியும். ஸோ இப்போது எக்ஸைட்டேஷனை சேஞ்ச் பண்ணுறோன்னா டெர்மினல் வோல்டேஜ் சேஞ்ச் ஆகும். டெர்மினல் வோல்டேஜ் சேஞ்ச் ஆச்சுன்னா ரெடியூஸ் ஆன டெர்மினல் வோல்டேஜை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கரெக்ட் தானப்பா. ஸோ எக்ஸைட்டேஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்போ டெர்மினல் வோல்டேஜ் சேஞ்ச் ஆகுது. அண்ட் டெர்மினல் வோல்டேஜ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், உங்களோட வோல்டேஜ் ரிடக்ஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். ஓகே. அப்போ எவ்வளோ வோல்டேஜ் ரெடியூஸ் ஆகிருக்கோ அதை என்னால் என்ன பண்ண முடியும்னா இன்க்ரீஸ் பண்ணிட முடியும். ஸோ இந்த டைப் ஆஃப் இன்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோலே அப்போ நம்ம எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்கலாமே, எதுக்கு எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு டவுட் வரலாம் கரெக்டாக. சார் இது எப்போவுமே நீங்கள் லோடு இல்லாத ஒரு கேசஸில் இட் இஸ் வேலிடாக இருக்கும். ஓகே. லோடு இல்லாமல் இருந்துச்சுன்னா இது வந்து வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணும். ஓகே. ஆனால் வென் நீங்கள் லோடை கனெக்ட் பண்ணுறீங்க, லோடை வேரி பண்ணுறீங்க அப்படின்னா ஷுவராக இந்த மெத்தடால் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா கண்ட்ரோலை அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா இன்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோலில் நம்ம எக்ஸைட்டேஷனை தானே இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ அப்போது எக்ஸைட்டேஷனை ஒரு சர்டன் லெவலுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டோம்னா திரும்பவும் நம்மளால் சடனாலாம் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே. அதுக்கப்புறமா இந்த எக்ஸைட்டேஷனையுமே நான் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியுமே என்னால் எனர்ஜியை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் கொடுக்க முடியாது. ஓகே. அப்போ இந்த இன்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோலுக்கு லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து கண்டிப்பாக இட் இஸ் நாட் யூஸ்டு டு used in the change in load conditions. ஓகே. ஸோ சேஞ்ச் இன் லோடு கண்டிஷன்ஸ்னா புரியுது தானப்பா. லோட சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னா அப்படி இருக்கிற கண்டிஷன்ஸ்லாம் இதை நம்மளால ப்ரிஃபர் பண்ணவே முடியாது. ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு குறைஞ்சப்போ என்னால் என்ன பண்ணியிருக்க முடியும், ஷுவராக வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு குறையுது அப்படின்னா ஷுவராக என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆனால் கீப்பான் அது குறைஞ்சிட்டே இருக்குன்னா அப்போ அது என்னால் இன்டர்னல் கண்ட்ரோலில் பண்ண முடியாது. கீப்பான் குறையுதுன்னு சொல்லலை, கீப்பான் வேரி ஆகிட்டே இருக்கு. ஓகே. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னால் இதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாதுப்பா. ஓகே. ஸோ இப்போ இட் இஸ் நாட் யூஸ்டு it is not used in change in load voltage condition. ஸோ என்னோட லோடு வோல்டேஜஸில் சேஞ்ச் ஆகிற அந்த மாதிரியான டைம் பீரியட்ஸில் என்னால் இந்த இன்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோலை பண்ண முடியாது. புரியுது தானே. ஸோ இன்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல்னால் ஜஸ்ட் ஒரு சடன் சேஞ்ச் வந்துச்சு, லோடே இல்லை அப்படின்ற பட்சத்தில் வேணும்னா யூஸ் பண்ணலாமே தவிர லோட்ஸ் இருந்து என்னால் இதை மெயின்டைன் பண்ண முடியாது.
ஓகே, அப்போ லோடு இருந்து நான் வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ராக்டிக்கல் கேசஸில் லோடு இல்லாமல் ஏதாச்சும் ஒரு சர்க்கியூட் இருக்குமாப்பா? எதுவுமே இருக்காது. அப்போ வித்தவுட் லோடில் இதை யூஸ் பண்ணணும்னா இதுக்கு பெரிய யூசேஜே கிடையாது. ஏன்னா லோடில் தான் நீங்கள் வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோடை கனெக்ட் ஆனால் தான் நம்ம வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ வித்தவுட் லோடில் நீங்கள் வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுனால என்ன யூஸு? அப்போ தேர்ஃபோர் எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல் அப்படின்ற மெத்தடாலஜிக்கு நம்ம போக தான் போகிறோம். ஓகேயா? ஸோ இந்த எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தடாலஜியில் நம்ம என்ன பண்ணுறோம்? எஸ், இது வந்து இட் இஸ் சூட்டபிள் டு யூஸ் வென் இட் இஸ் லோடட். கரெக்டா? இட் இஸ் யூஸ்டு வென் load changes. With respect to time. ஓகேயா? அப்போ என்னோட லோடு வந்து டைமை பொறுத்து மாறினாலுமே என்னால் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். லோடு வந்து டைமை பொறுத்து மாறுறப்போவுமே என்னால் இந்த கண்ட்ரோல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இப்போ இந்த கண்ட்ரோல் மெத்தட்ஸில் நம்ம சில டைப்ஸ் பார்க்குறோம். எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோலில் நம்ம நிறைய டைப்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட் அதை பார்ப்போமா? எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல்லனா நிறைய வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறையிலலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு என்ன கண்ட்ரோல்ப்பா? The first control is shunt control, shunt compensation. நம்ம காம்பன்சேட் பண்ண போற எலிமெண்ட் வந்து ஷண்ட் மேனர்ல கனெக்டா இருக்கும். That is shunt compensation. ஷண்ட்னா என்னவா இருக்கலாம்? It can be shunt inductor இருக்கலாம், இல்ல it can be shunt capacitor இருக்கலாம். இதுதான் shunt compensation. So inductor கனெக்ட் பண்ணா that is shunt inductor. ஃபர்ஸ்ட் வந்து ஷண்ட் காம்பன்சேஷன், அதில் ஷண்ட் இண்டக்டர், அடுத்ததா ஷண்ட் கெப்பாசிட்டர். ஸோ நெக்ஸ்ட் என்ன காம்பன்சேஷன்? தட் இஸ் சீரீஸ் காம்பன்சேஷன். ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஷண்ட் காம்பன்சேஷன், செகண்ட் சீரீஸ் காம்பன்சேஷன், அடுத்ததா சிங்க்ரனஸ் காம்பன்சேஷன். சிங்க்ரனஸ் மெஷின்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். That is synchronous compensation. அடுத்ததா tap changing transmission line. ஆக்சுவலாக நம்ம டேப் சேஞ்சிங் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்த்தோம்லப்பா. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கிளாஸஸ்லேயே நான் உங்களுக்கு டேப் சேஞ்சர்னா என்ன, டேப் சேஞ்சர் எதுக்கு, டேப் சேஞ்சர் இருக்கிறதுனால என்னால் வோல்டேஜ் என்னோட ரெகுலேஷனை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு நான் அங்கேயே சொல்லியிருப்பேன். ஸோ ஆக்சுவலாக இங்கேயுமே என்ன பண்ணுறோம்னா வோல்டேஜ் ரிடக்ஷனை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக, அதாவது சரி பண்ணுறதுக்காக, ஈக்குவல் பண்ணுறதுக்காக இங்கேயுமே நம்ம டேப் சேஞ்சிங் கனெக்ஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் டேப் சேஞ்சிங் டிரான்ஸ்மிஷன் லைனு. அடுத்ததா பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா டு காம்பன்சேட் த வோல்டேஜ் ட்ராப். இது எல்லாமே காம்பன்சேட்டிவ் டிவைசஸ். டெக்னிக் ஆர் டிவைசஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு டெக்னிக்கையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஷண்ட் காம்பன்சேஷன்னா என்ன, ஷண்ட் காம்பன்சேஷன் எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இந்த மெத்தடாலஜி எப்படி ஒர்க் பண்ணுது, அதே மாதிரி ஒவ்வொரு காம்பன்சேஷனுக்கும். ஃபர்ஸ்ட் தட் இஸ் ஷண்ட் காம்பன்சேஷன்.
சார் ஷண்ட் காம்பன்சேஷனை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ ஒன்று ஷண்ட் இண்டக்டரை பற்றி பேசணும், இன்னொன்று ஷண்ட் கெப்பாசிட்டரை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தட் இஸ் ஷண்ட் கெப்பாசிட்டிவ் காம்பன்சேஷன். சரி, ஷண்ட் கெப்பாசிட்டிவ் காம்பன்சேஷன்றது பொதுவாக எங்கே யூஸ் பண்ணுறோம், கெப்பாசிட்டர்ஸை பொதுவாக எங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா, நமக்கு வந்து கெப்பாசிட்டர்னால் என்னன்னு தெரியும். இட் இஸ் அ ரியாக்டிவ் பவர் டிவைஸ் விச் டெலிவர்ஸ் த ரியாக்டிவ் பவர். கரெக்டா? இது வந்து ரியாக்டிவ் பவர் டிவைஸ் டெலிவர் பண்ணும் ரியாக்டிவ் பவரை. அப்போ எங்கெல்லாம் நமக்கு ரியாக்டிவ் பவரோட டெஃபிஷியன்சி இருக்குது, ரியாக்டிவ் பவரோட டிமாண்ட் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம இந்த ஷண்ட் கெப்பாசிட்டிவ் காம்பன்சேஷனை தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ பொதுவாக ஒரு ஹெவி டிரான்ஸ்மிஷன் லைன், ஹெவிலி லோடட் டிரான்ஸ்மிஷன் லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், டெஃபிசிட் ஆஃப் ரியாக்டிவ் பவர் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் ஒரு இண்டக்டிவ் லோடை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அங்கேயுமே ஒரு டெஃபிசிட் ஆஃப் ரியாக்டிவ் பவர் இருக்கும். அப்போ அந்த மாதிரியான ஒரு லோட்ஸில் என்னோட ஷண்ட் கெப்பாசிட்டிவ் காம்பன்சேஷன்ஸ்ன்றதை நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுறோம் சார். ஓகேயா? ஸோ இப்போ இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணோம்னா இது எனக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம், என்னோட ட்ராப் ஆன வோல்டேஜை எனக்கு பூஸ்ட் பண்ணும். ஓகே, இந்த கேஸ் எல்லாமே எனக்கு பூஸ்டிங் அப்ளிகேஷன்ஸாக இருக்கும். ஓகேயா? ஸோ ஏன்னா என்னோட இந்த கெப்பாசிட்டர்ன்றது இட் சப்ளைஸ் த ரியாக்டிவ் பவர். ஓகே, ஸோ என்னோட கெப்பாசிட்டர்ன்றது எப்பவுமே என்னோட ரியாக்டிவ் பவரை சப்ளை தான் சார் பண்ணும். ஓகே, ஸோ இதை பொதுவாக எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா கண்டிப்பாக ரியாக்டிவ் பவரோட டிமாண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் இதை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகே, அப்போ இந்த பாயிண்ட்ஸை திங்ஸாக எழுதிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்ஸை நம்ம இப்படியே எழுதிக்கலாம். ஸோ யூஸ்டு டியூரிங் heavily loaded transmission line and inductive loads. heavily loaded transmission line and inductive loads. So இது எதுக்குப்பா யூஸ் ஆகுது? It causes a voltage boost or increase. It causes voltage boost or increase the voltage during under voltage condition. So எப்படிப்பா இது வந்து ரைஸ் பண்ணுது அப்படின்னா by supplying reactive power to the bus bar. ஸோ என்ன பண்ணுதுன்னு சொல்கிறேன், வோல்டேஜை பூஸ்ட் பண்ணுது இல்லை வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுது. எப்போ? அண்டர் வோல்டேஜ் அப்படின்ற ஒரு கண்டிஷனில். ஸோ எப்படி அது வந்து வோல்டேஜை பூஸ்ட் பண்ணோம்னா பை சப்ளையிங் ரியாக்டிவ் பவர் டு த பஸ் பார். By supplying reactive power to the bus bar. ஓகே, ஸோ இப்போ இதில் எவ்வளோ காம்பன்சேஷன் கிடைக்குதுன்னு நம்ம பார்ப்போமா? ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்கிறேன், ஷண்ட் கெப்பாசிட்டிவ் காம்பன்சேஷன்ஸ்னால் பொதுவாக எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் பார்த்தேன். ஸோ அடுத்ததாக இது எப்படி கிடைக்குது அப்படின்றத பார்த்துருந்தேன். அடுத்ததாக இந்த காம்பன்சேஷனை யூஸ் பண்ணால் எவ்வளவு ரியாக்டிவ் பவர் காம்பன்சேஷன் எனக்கு கிடைக்கும், அந்த காம்பன்சேஷன் ஃபிக்ஸ்டா இல்லை அந்த காம்பன்சேஷன் வேரியபிளா டைமை பொறுத்து மாறுமா அப்படின்ற திங்ஸ் எல்லாம் பார்க்கணுமா? ஸோ இப்போது இதற்காக நான் வந்து வித்தவுட் காம்பன்சேஷனை எடுத்துக்கிறேன்ப்பா. ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் வித்தவுட் காம்பன்சேஷன் ஒரு கம்பேரிசனாக தான் நம்ம படிக்கணும்.
அப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குது, அதில் இந்த காம்பன்சேஷன் இண்டக்டர்ஸை யூஸ் பண்ணல நான். See, this is overhead transmission line. This is load. Okay, this is source. Source voltage is VR. Sorry, VS, sending voltage இல்லை, receiving end voltage or VR அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, இது வந்து காம்பன்சேஷன் இல்லாத பொழுது என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் இப்படி தான் இருக்கும்பா. ஓகேயா, திஸ் இஸ் த டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ JXL டிரான்ஸ்மிஷன் லைனோட ரியாக்டன்ஸ். அடுத்தது இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் என்ன பண்ணுதுன்னா ரியல் பவரையும் அண்டு ரியாக்டிவ் பவரையும் கொடுக்குது. ஓகே, திஸ் இஸ் வித்தவுட் காம்பன்சேஷன். எந்த ஒரு காம்பன்சேஷனும் இல்லாத பொழுது டிரான்ஸ்மிஷன் லைன் இப்படி இருக்கும். ஸோ இப்போ வித் காம்பன்சேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. வித் காம்பன்சேஷன், ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஷண்ட் கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ என்னோட சர்க்யூட்ஸ் எப்படி இருக்குது, சர்க்யூட்ஸோட ரியாக்டிவ் பவர் ஃப்ளோஸ் எப்படி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரியல் பவர் ஃப்ளோவும் ரியாக்டிவ் பவர் ஃப்ளோவும் ஒரே ஒன்று தான் இருக்குது. இது வந்து வித் காம்பன்சேஷன் தானே. என்ன காம்பன்சேஷன் டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம், ஷண்ட் கெப்பாசிட்டரை தான் கனெக்ட் பண்ணணும், ரைட். அப்போ ஷண்ட் கெப்பாசிட்டரை இங்கே கனெக்ட் பண்ணுங்க. ஷண்ட்டுன்னா என்ன பார்த்தோம், லோடோட பேரலா இருக்கிறதுக்கு பேர் தான் ஷண்ட்டு. எஸ், அப்போ பாருங்க இது ஆல்ரெடி கிரவுண்ட் ஆயிருக்கு, இப்போ இது கிரவுண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ திஸ் காம்பன்சேஷன் இஸ் CSH ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் CSH ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா நமக்கு என்ன தெரியும், கெப்பாசிட்டர் வில் ஆல்வேஸ் சப்ளை ரியாக்டிவ் பவர். அடுத்ததான் ஆல்ரெடி டிரான்ஸ்மிஷன் லைன் தான் எனக்கு ரியாக்டிவ் பவர் கொடுத்துட்ருக்கு, ரியாக்டிவ் பவர் அண்ட் ஆக்டிவ் பவரை கொடுத்துட்ருக்கு. இப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா we are getting excess of reactive power. ஓகேயா, ஸோ இங்கே நமக்கு கிடைக்கிறது என்னென்னா எக்ஸஸ் ஆஃப் ரியாக்டிவ் பவர். இது வந்து VR1ன்னு எடுத்தீங்கன்னா இப்போ எனக்கு கிடைக்க போகிறது எக்ஸஸ் ஆஃப் ரியாக்டிவ் பவர். ஸோ இந்த இடத்துல QL1 ஆக்சுவலி இதோட ரியாக்டிவ் பவரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், அதுக்கப்புறமா இதோடது எழுதிடலாம். ஸோ QL1 இஸ் ஈக்குவல் டு Q லோடாக தான் இருக்கும். ஓகே, இங்கே இருக்கிற ரியாக்டிவ் பவர்ன்றது 1 தான்ப்பா, QL1, திஸ் இஸ் Q லோடு, கரெக்டா. ஸோ இங்கே இருக்கிறது ஒரே ஒரு ரியாக்டிவ் பவர், அப்போ QL1 இஸ் ஈக்குவல் டு Q லோடாக தான் இருக்குது. ஆனால் இப்போ எனக்கு இங்கே 2 ரியாக்டிவ் பவர் இருக்குது. இங்கே பாருங்கள், this one இஸ் ரியாக்டிவ் பவர், கரெக்டா. இப்போ எனக்கு 2 ரியாக்டிவ் பவர் இருக்கு. அப்போ QL2 எழுதலாமா, தட் இஸ் QL2 இஸ் ஈக்குவல் டு Q லோடு. அடுத்ததா ஸோ என்ன சார் ஆகுது, பிளஸ் QSH அப்படின்னு எழுதலாமா. திஸ் இஸ் ரியாக்டிவ் பவர் ஃப்ரம் த ஷண்ட் காம்பன்சேட்டிவ் டிவைசஸ், கரெக்டா. அப்போ ஷண்ட் காம்பன்சேட்டிவ் டிவைசஸ்லேருந்து வந்த ரியாக்டிவ் பவர். ஸோ இன்னொன்று நார்மலாக என்னோட லோடில் இருந்த ரியாக்டிவ் பவர். இங்கே என்னோட ரியாக்டிவ் பவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் தானேப்பா. ஸோ QL2 இஸ் கிரேட்டர் தேன் QL1 அப்படின்னு சொல்லலாமா. இந்த கேஸில் இந்த 2 கேஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டுத்தை விட ரியாக்டிவ் பவர் QL2 தான் கிரேட்டர் தேன் QL1. அப்போ செகண்ட் கேஸில் இருக்கிற ரியாக்டிவ் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால செகண்ட் கேஸோட வோல்டேஜ் அதிகமாகுமா. தேர்ஃபோர் அப்போ என்ன சொல்லலாம், VR2 இஸ் கிரேட்டர் தென் VR1 அப்படின்னு சொல்லலாம், கரெக்டா. ஸோ அப்போது என்னோட செகண்ட் கேஸோட வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தென் த ஃபர்ஸ்ட் கேஸோட வோல்டேஜ் பிகாஸ் செகண்ட் கேஸில் இருக்கிற ரியாக்டிவ் பவர் இஸ் கிரேட்டர் தென் த ஃபர்ஸ்ட் கேஸ் ரியாக்டிவ் பவர். ஓகே, இப்போ இந்த திங்ஸை நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் எழுதலாம். இப்போ இந்த ரியாக்டிவ் பவரோட வேல்யூ மேக்னிடியூட் எவ்வளவு, அடுத்ததாக இங்கே பூஸ்டான வோல்டேஜ் எவ்வளவு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த வோல்டேஜ் பூஸ்ட் நம்ம சிம்பிளாக இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிக்கலாம். VR2 இஸ்
greater than VR1 அப்படின்னு மட்டும் எழுதிக்குங்க. அடுத்ததா வோல்டேஜ் சேஞ்ச் இன் வோல்டேஜ் பொதுவா நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். சேஞ்ச் இன் வோல்டேஜ் எப்பவுமே தட் இஸ் del V அப்படின்னு தானே ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ del V அப்படின்னு சொல்லி போடுறீங்கன்னா that indicates the change in voltage. அப்போ இந்த கேசஸ்லையும் நம்மளோட சேஞ்ச் இன் வோல்டேஜை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். The change in voltage in this case is del V. So del V, okay, del V na the change in voltage or boost voltage or voltage boost. இது எப்பவுமே VR2 minus VR1 தானப்பா. செகண்ட் கேஸ்ல இருந்த வோல்டேஜ் மைனஸ் ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருந்த வோல்டேஜ் மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ இன்க்ரிமெண்ட் நடந்துச்சோ அதுதான் வோல்டேஜ் பூஸ்ட்னு எழுதுவோம். ஸோ இது நம்ம மைனஸ் பண்ணுறப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா தட் இஸ் Q divided by CSH into XL by VR. This is the voltage boost. Okay, so இதுதான் என்னோட voltage boost. இந்த காம்பன்சேஷனை யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கிடைச்ச voltage boost எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா QCSH divided by XL by VR. ஓகே, இதுதான் என்னோட voltage boost. அடுத்ததான் அந்த ரியாக்டிவ் பவர் எவ்வளோ ரியாக்டிவ் பவர் அந்த QSHன்றது என்ன எவ்வளவு அதோட வேல்யூ தட் இஸ் நமக்கு Qன்னா என்னப்பா தெரியும் தட் இஸ் V ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸா V ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸின்னு வருமா எக்ஸினா என்னன்னு தெரியும் XA இஸ் 1 by ஒமேகா சி. அப்போ இந்த ஒமேகா சி மேலே போயிடுமா அப்போ இந்த 1 by XCயில் ஒமேகா சி எல்லாமே மேலே போயிடுச்சுன்னா which become V ஸ்கொயர் ஒமேகா SH அப்படின்னு வரும். QCSH is equivalent to V square omega CSH. ஓகே, இதுதான் என்னோட ரியாக்டிவ் பவர். இந்த ஷண்ட் காம்பன்சேஷனில் எனக்கு கிடைச்ச ரியாக்டிவ் பவர்னா இதுதான்ப்பா. ஸோ நார்மல் ஃபார்முலா தான் Q is equivalent to V by X ஃபார்முலா தான். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே அதே தான் நான் எழுதுகிறேன். ஓகே, ஸோ Q is equivalent to V by X ஃபார்முலா தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அதை எழுதி ஸோ அதுக்கப்புறமா இதுதான் என்னோட கிடைச்ச காம்பன்சேஷன் ரியாக்டிவ் பவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதுதான் என்னோட காம்பன்சேஷன். இந்த இடத்துல கிடைச்ச காம்பன்சேட்டிவ் ரியாக்டிவ் பவர்னா இதுதான்ப்பா. ஓகே, அடுத்ததா இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் என்னென்னலாம் வேரியா இருக்கும். இப்போ இந்த சிம்பிள் இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் இண்டக்டன்ஸில் வேரியேஷன் நடந்துச்சா கெப்பாசிட்டன்ஸில் வேரியேஷன் நடந்துச்சான்னு செக் பண்ணுங்கள். அடுத்ததான் இம்பிடன்ஸில் வேரியேஷன் நடந்துச்சான்னு செக் பண்ணுங்கள். அடுத்ததான் இம்பிடன்ஸில் வேரியேஷன் இருக்குன்னா லோடிங்கில் வேரியேஷன் இருக்கான்னு செக் பண்ணணும். புரியுது தானேப்பா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இது எப்படி நம்ம வோல்டேஜை இம்ப்ரூவ் பண்ணுறோன்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறமா என்னென்னா இந்த சர்க்கியூட்டில் ஒரு இண்டக்டரோட கனெக்டாக இருக்கா சீரியஸாக கனெக்டாக இருக்கா பேரலாக கனெக்டாக இருக்கான்றதை பொறுத்து ஸோ இந்த இடத்துல என்னோட இண்டக்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கா என்னோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூஸ் சேஞ்ச் ஆயிருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பாருங்க இது ஷண்டாக தானே கனெக்ட் ஆயிருக்கு. என் டிரான்ஸ்மிஷன் லைன்ல இங்க பாருங்க இது என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன்ல ஷண்ட் மேனர்ல தானே கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப ஷண்ட் மேனர்ல கனெக்ட் ஆயிருக்குன்னா ஸோ அது என்னோட இம்பிடன்ஸ் இண்டக்டரை அஃபெக்ட் பண்ணல. ஓகே, ஒருவேளை இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் இப்படி இருக்கா ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டர் இப்படி இருந்துச்சுன்னா திஸ் இஸ் பிளஸ் JXL இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இது மைனஸ் JXC கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். அப்ப இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். கரெக்டா? see எக்ஸாம்பிள் இது 5J இது -2J இருந்தா ரிமைனிங் 3J அப்படின்னு போட்டிருப்போம். இது இப்படி இருந்துச்சுன்னா ஒருவேளை சீரியஸா இருந்துச்சுன்னா ஆனா இங்க தான் அது சீரியஸ் கனெக்ஷன்ல கிடையாது. தட் இஸ் இன் த parallel to the load லோடோட பேரலலா இருக்கு. அப்ப therefore கெப்பாசிட்டன்ஸ்ல தான் போய் அஃபெக்ட் ஆகுமே தவிர இதோட JXL வேல்யூ அது அஃபெக்ட் பண்ணாது. ஓகேயா? ஸோ அதோட JXL வேல்யூ வில் நாட் கெட்டிங் சேஞ்ச்டு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா L1 L2 வேல்யூவை பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். ஆனால் C1 C2ஓட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சார் இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. 1 அப்படின்றது என்னன்னா தட் இஸ் பிஃபோர் காம்பன்சேஷன். டூன்றது ஆஃப்டர் காம்பன்சேஷன். புரியுது தானே?
இது ரெண்டு கேஸஸை வச்சு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இந்த கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா L1 ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா வில் நாட் சேஞ்ச் பிகாஸ் L1 நீங்கள் பாருங்கள் சர்க்கியூட்டில் இந்த கேசஸ்லேயுமே எனக்கு சேம் L1 தான் இருந்துச்சு, XL1. இந்த கேசஸ்லையுமே சேம் XL தான் இருக்கும். ஏன்னா இந்த கெப்பாசிட்டர் என்னோட சீரீஸாக கனெக்ட் ஆகலை, இது என்னோட லோடோட பேரலாக இருக்குது, அதனால அதை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ L1 இஸ் ஈக்குவலன்ட் டு L2. ஓகேயா? ஸோ பிஃபோர் காம்பன்சேஷன் கேஸோட இண்டக்டன்ஸும் ஆஃப்டர் காம்பன்சேஷன் கேஸோட இண்டக்டன்ஸும் இஸ் ஈக்குவலன்ட் டு சேம் L. L நம்ம ஸ்மால் L இன்ட்டு ஸ்மால் L1 அப்படின்னு எழுதலாம். இண்டக்டன்ஸ் பா அதை வந்து L இன்ட்டு ஸ்மால் L1 லென்த்தோட மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். ஓகே, புரியுதா? ஸோ என்ற டிரான்ஸ்மிஷன் லைனோட இண்டக்டன்ஸ் பிஃபோர் காம்பன்சேஷன் ஆஃப்டர் த காம்பன்சேஷன். இது என்ன காம்பன்சேஷன்? ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் காம்பன்சேஷன். கரெக்டா? அப்போ ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் காம்பன்சேஷனில் பிஃபோர் காம்பன்சேஷன் ஆஃப் ஆஃப்டர் காம்பன்சேஷன் ஆஃப் இண்டக்டன்ஸ் வேல்யூ ரிமைன்ஸ் சேம். ஓகே, இண்டக்டன்ஸ் வேல்யூல எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனால் என்னோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூஸை பார்த்தீங்கன்னா தட் இஸ் C1 இஸ் ஈக்குவலன் டு C-ஆ இருக்கும்பா. C இஸ் நத்திங் பட் C இன்ட்டு L1-ஆ இருக்கும். அடுத்ததா C2 நீங்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் C சார், இட் இஸ் C பிளஸ் CSH. ஓகே, C1 என்றது சேம் சார், ஆனால் C2 வேரி ஆகுது. C1 and C2 is not different. ஆனா போன கேஸ்ல பாருங்க C1 and L1 and L2 is different. இண்டக்டர்ஸ் வந்து சேமா இருந்திருக்கும், ஆனா ஒரு ஷண்ட் கனெக்ஷன்ல நமக்கு எப்பவுமே கெப்பாசிட்டன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஓகே, கெப்பாசிட்டன்ஸ் வில் டிஃபர். அப்போ therefore நம்ம இம்பிடன்ஸ் எழுதுவோம் ZS is equivalent to என்னப்பா ஃபார்முலா? that is root of L by C. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த இம்பிடன்ஸை ZS1 is equivalent to என்னன்னு சொல்லலாம்? L1 by C1 ன்னு சொல்லலாமா? ZS2 is equivalent to எப்படி சொல்லலாம்? L2 by C2 ன்னு சொல்லலாமா? நான் என்ன பண்றேன்னா this is ZS1 divided by ZS2 சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஓகே, இப்போ இதை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ இண்டக்டன்ஸ்ல எதுனா சேஞ்சஸ் இருக்கான்னு பாருங்க. இண்டக்டன்ஸ்ல தேர் இஸ் நோ சேஞ்ச், அப்போ இண்டக்டன்ஸ் வில் கேன்சல் அவுட். ஆனால் கெப்பாசிட்டன்ஸ்ல சேஞ்சஸ் இருக்கு, அப்போ கெப்பாசிட்டன்ஸ் வந்து கேன்சல் ஆகாது. ஓகே, அப்போ இதை எழுதுறீங்க. நெக்ஸ்ட் சார் இண்டக்டன்ஸ் வந்து பிஃபோர் காம்பன்சேஷன் ஆஃப்டர் காம்பன்சேஷன் சேம் சார், அதனால அதோட சர்ஜ் இம்பிடன்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ பிஃபோர் காம்பன்சேஷன்ல சர்ஜ் இம்பிடன்ஸ், ஆஃப்டர் காம்பன்சேஷனோட சர்ஜ் இம்பிடன்ஸ்ல இண்டக்டன்ஸ்னால எந்த சேஞ்சஸும் வந்திருக்காது, ஏன்னா இண்டக்டன்ஸ் கேன்சல் ஆகிடும். ஓகே, வை? பிகாஸ் நீங்க L1 L2 ரெண்டுமே சேம்னு சொல்றீங்களே, கரெக்டா? அப்போ L1 and L2 ரெண்டுமே சேமா, ஜஸ்ட் அப்போ டிவைட் பண்றீங்க, ரூட் தானப்பா. ஸோ இப்போ எழுதுறப்ப L1 by C1 இன்டூ C2 by L2ன்னு இருக்கும். வாட் வி நோ? L1 L2 இஸ் சேம். அப்போ ஃபைனலாக என்ன இருக்கும்? C2ன்றது என்னப்பா? C2ன்றது C1 plus 1 plus CSH. கரெக்டா? C2ன்றது C plus CSH. இது வந்து C. கரெக்டா? இப்போ நீங்கள் இந்த ரூட் எடுக்கிறப்போ என்ன வருது? 1 plus C plus CSH divided by denominatorல C இருக்கு. இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடுது. அப்போ என்ன ஆகும்ப்பா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus CSH divided by C. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் த சர்ஜ் இம்பிடன்ஸ். ஓகேயா? திஸ் இஸ் த சர்ஜ் இம்பிடன்ஸ். ஸோ எனக்கு இப்போ என்ன வேணும்னா செகண்ட் கேஸோட சர்ஜ் இம்பிடன்ஸ் வேணும். ஏன்னா செகண்ட் கேஸில் சர்ஜ் இம்பிடன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா இந்த கேஸ்னால சர்ஜ் இம்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா, அதாவது நீங்கள் ஒரு சீரியஸ் கெப்பாசிட்டர் ஷண்ட் கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணுறதுனால சர்ஜ் இம்பிடன்ஸில் என்ன வேரியேஷன் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ எனக்கு என்ன வேணும்? செகண்ட் கேஸில் தான் நம்ம எப்பவுமே இன்ட்ரெஸ்டட், பிகாஸ் ஆஃப்டர் சர்ஜ் இம்பிடன்ஸ் ஆஃப்டர் த கேஸ். கரெக்டாக? சர்ஜ் இம்பிடன்ஸ் இன் ஆஃப்டர் காம்பன்சேஷன். அப்போ அதோட ரிலேஷன்ஷிப் எனக்கு கிடைக்கும். ZS2 is equivalent to என்னப்பா ஆகும்? ZS1 டிவைடட்ல வந்துருமா இது எல்லாமே? எஸ், இட் பிகம்ஸ் டிவைடட்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus CSH divided by C. ஓகே, அப்போ சர்ஜ் இம்பிடன்ஸ்
on the second case after the compensation is equivalent to surge impedance divided by square root of 1 plus CSH plus C. சார் இப்போ நீங்க இந்த கெபாசிட்டரை கனெக்ட் பண்றதுனால CSH ன்றது இன்க்ரீஸ் ஆகும் தானே? எஸ், ஷூரா CSH இன்க்ரீஸ் ஆகும். அப்ப whenever CSH increases, denominator is increases, numerator will decreases. அப்ப என்ன ஆகுதுப்பா? surge impedance loading குறையுது. கரெக்டா? நீங்க இந்த காம்பன்சேஷனை பண்றீங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட லோடிங், டிரான்ஸ்மிஷன் லைனோட லோடிங்ன்றது என்ன? அது எடுத்துக்கிற பவர் தானே. ஸோ இப்போ டிரான்ஸ்மிஷன் லைனோட லோடிங்ன்றது என்ன? சாரி திஸ் இஸ் சர்ஜ் இம்பிடன்ஸ். சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் கிடையாது, சர்ஜ் இம்பிடன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ரைட், அப்போ இங்கே பாருங்க, இந்த நோட் எழுதலாமா? சர்ஜ் இம்பிடன்ஸ் டிக்ரீசஸ். இன்னும் லோடிங்கை பற்றி நம்ம பேசல. ஓகே, சர்ஜ் இம்பிடன்ஸ் தான் டிக்ரீஸ் ஆகுது. நம்ம ஒரு ஷண்ட் கெபாசிட்டன்ஸை கனெக்ட் பண்றதுனால சர்ஜ் இம்பிடன்ஸ் ZSன்றது சர்ஜ் இம்பிடன்ஸ். ரைட், அப்ப சர்ஜ் இம்பிடன்ஸ்ன்றது டிக்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நமக்கு தெரியும் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்ன்றது என்னப்பா? சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்ன்றது இட் இஸ் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் V squared divided by ZS. ரைட், அப்ப சர்ஜ் இம்பிடன்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் இன்க்ரீஸ் ஆகுது. So அப்ப இதனால என்ன நடக்குதுப்பா? surge impedance loading is increases. கரெக்ட்டா? அப்போ surge impedance loading is increases. ஓகேயா? சோ அப்போ surge impedance வந்து கம்மி ஆகுது, ஆனா surge impedance loadingன்றது இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ புரியுதுதானப்பா? சோ இந்த கேसेसல என்ன நடக்கும் அப்படினு கேட்பாங்க. So first case என்ன case? That is shunt compensation, shunt capacitor compensation. shunt capacitor compensationல பாத்தீங்கன்னா surge impedance குறையுது, surge impedance loadings வந்து increase ஆகுது. So அதுக்கு அப்புறமா என்னோட voltage profile நீங்க பாத்தீங்கன்னா voltage profileல before compensationல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப டிக்ரிமெண்டா இருக்கும். நான் உங்களுக்கு இதோட voltage profile காமிக்கிறேன். So the voltage profile before compensation, after compensation நான் வரையறேன். This is sending end, இது என்னோட receiving end. ஓகே, அது நம்மளோட சென்டிங் எண்ட், இது நம்மளோட ரிசீவிங் எண்ட். வித்தவுட் காம்பன்சேஷனா இருக்கிறப்போ ரொம்ப டிராப் நிறைய இருந்திருக்கும். ஓகே, திஸ் இஸ் வித்தவுட் காம்பன்சேஷன். ஸோ இப்போ நம்ம ஷண்ட் கெபாசிட்டர் காம்பன்சேஷனை கனெக்ட் பண்றதுக்கு அப்புறமா எப்படி இருக்கும்னா திஸ் இஸ் வித் காம்பன்சேஷன். Okay, this is with compensation. Okay, இது என்னோட with compensation. இது வந்து என்னோட VR2. நம்ம அங்க எழுதணும்ல VR2. இதுதான் என்னோட VR2. இது என்னோட VR1. So this is what sending in voltage is Vs. Okay அப்பா? So இதுதான் என்னோட compensation. Voltage profile இது, particular voltage profile. அப்போ voltage profile என்ன ஆயிருக்கு? இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே, voltage profile இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா என்னப்பா? ஸோ இந்த இடத்துல எனக்கு 250 வோல்டேஜ் டிராப் ஆயிருந்துச்சுன்னா இப்போ எனக்கு 150 வோல்டேஜ் இல்லை 50 வோல்டேஜ் தான் டிராப். ஓகே, see it is a flat line இல்லப்பா, இது வந்து flat line. ஸோ இந்த flat lineல எனக்கு முன்னாடி 250 வோல்டேஜஸ் கீப் ஆன் டிராப் ஆயிருந்துச்சு முன்னாடி பிஃபோர் கேசஸ்ல. பிஃபோர் கேசஸ்ல 250 வோல்டேஜ் கிட்ட எனக்கு டிராப் ஆயிருக்கும். ஸோ இந்த முறை நம்ம பார்க்குறப்ப எஸ் இட் இஸ் 50 வோல்டேஜ் தான் டிராப் ஆகுது. அப்போ வோல்டேஜ் டிராப் என்ன ஆகுது? இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரைட், ஸோ இங்க மற்ற என்னென்ன திங்ஸ்லாம் நடந்திருக்கும்? எஸ்,
ஷுவரா அப்போ என்னென்ன நடந்திருக்கும், என்னோட இந்த பேராமீட்டர்ஸை வச்சு சொல்லலாம். சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் அதிகமாகுதா? ஸோ இப்போ சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் அதிகமாகுதுன்னா ஷுவரா ஏவோட வேல்யூ என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். நம்ம ஏபிசிடி பேராமீட்டர்ஸ்ல பார்த்துருப்போம்ல, ஏபிசிடின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஏவோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஏவோட வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா, எப்பவுமே ஏவோட வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏவோட வேல்யூ டிக்ரிமெண்ட் எதை மீன் பண்ணோம் அப்படின்னா ஃபெரன்டி எஃபெக்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ இந்த மெத்தட் ஆஃப் காம்பன்சேஷனை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஏவோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும், ஃபெரன்டி எஃபெக்ட் இஸ் இன்க்ரீசஸ். ஓகேயா? ஸோ ஏவோட வேல்யூன்றது டிக்ரீஸ் ஆகும், ஃபெரன்டி எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே எழுதுறேன். ஸோ ஏவோட வேல்யூ, இதோட ஏபிசிடி பேராமீட்டர்ஸ், எஃபெக்ட் ஆன் ஏபிசிடி பேராமீட்டர்ஸ், ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸோட எஃபெக்ட் ஆன் ஏபிசிடி பேராமீட்டர்ஸ், ஷண்ட் கெப்பாசிட்டிவ் காம்பன்சேஷன், அதில் எஃபெக்ட் ஆன் ஏபிசிடி பேராமீட்டர்ஸ். என்னோட ஏபிசிடி பேராமீட்டர்ஸில் இருக்கிற எஃபெக்ட், ஏவோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஸோ ரெண்டாவது பியோட வேல்யூ இருக்குல்ல, பியோட வேல்யூ இஸ் ஆல்மோஸ்ட் சேம், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அடுத்ததா சியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை, கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாச்சுனாலே சியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததா டியோட வேல்யூன்றது என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகேயா? ஸோ ஃபர்தராக இந்த வோல்டேஜ் ப்ரொஃபைல்னால வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ்ன்றது என்னவாகும்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கும். இதுக்கு முன்னாடி 20% ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ என்ன ஆயிருக்கும்னா 10%-ஆக குறைஞ்சிருக்கும். வோல்டேஜ் ரெகுலேஷனாக நமக்கு தெரியும்லப்பா. ஸோ நோ லோடு வோல்டேஜ் மைனஸ் ஃபுல் லோடு வோல்டேஜ். நோ லோடு வோல்டேஜ் 400 அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஃபுல் லோடு வோல்டேஜ் 280 தான் இருந்துச்சு. ஸோ இப்போ என்னவாகுது, 50 தான் ட்ராப் ஆகுது, அப்போ 350 வரும். அப்போ வோல்டேஜ் ரெகுலேஷன் இஸ் இம்ப்ரூவ்டு. ஓகே, ஸோ இதுதான் மற்ற எஃபெக்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து வோல்டேஜ் ரெகுலேஷன் இஸ் இம்ப்ரூவ்டு. ஓகேயா? வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றது என்ன ஆகும்னா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ புரிஞ்சிச்சு இல்லப்பா, இதுதான் ஷண்ட் என்னோட கெப்பாசிட்டிவ் காம்பன்சேஷன். அப்போ ஒவ்வொரு காம்பன்சேஷனும் என்ன பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு காம்பன்சேஷன் எங்கே யூஸ் பண்ணுறோம், லைட் லோட்லையா ஹெவி லோட்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கப்புறமா அந்த வித்தவுட் காம்பன்சேஷனில் அதோட ரியாக்டிவ் பவர் ஃப்ளோஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க. அண்ட் வித் காம்பன்சேஷனில் அதோட ரியாக்டிவ் பவர் ஃப்ளோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அடுத்ததாக அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் இண்டக்டன்ஸா கெப்பாசிட்டன்ஸ் எதுனா அஃபெக்ட் ஆகிருக்கா, வித்தவுட் காம்பன்சேஷனுக்கு முன்னாடி வித் காம்பன்சேஷனுக்கு பின்னாடி இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் எதுனா அஃபெக்ட் ஆகிருக்கான்னு பார்க்குறீங்க. அப்போ இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அது எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்கு, அப்போ சர்ஜ் இம்பிடன்ஸில் என்ன சேஞ்சஸ் வருது, அண்ட் சர்ஜ் இம்பிடன்ஸில் சேஞ்சஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதோட ஏபிசிடியில் என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படின்றத பார்க்குறோம். ஃபைனலாக இந்த வோல்டேஜ் ப்ரொஃபைலை நான் உங்களுக்கு ட்ரா பண்ணுறேன். ஸோ கரெக்டாக, ஸோ இந்த வோல்டேஜ் ப்ரொஃபைலை நம்ம ட்ரா பண்ணுறோம். அடுத்த காம்பன்சேஷன் டெக்னிக்ஸ்க்கு போகலாம்லப்பா. தட் இஸ் த ஷண்ட் இண்டக்டிவ் காம்பன்சேஷன். ஆக்சுவலாக ஷண்ட் இண்டக்டிவ் காம்பன்சேஷனை தான் நம்ம ரொம்ப ஃபெமிலியராக யூஸ் பண்ணுறோம். ஓகேயா? செகண்ட் காம்பன்சேஷன் இஸ் ஷண்ட் இண்டக்டிவ் காம்பன்சேஷன். ஓகேயா? ஷண்ட் இண்டக்டிவ் காம்பன்சேஷன். ஸோ இந்த இண்டக்டிவ் காம்பன்சேஷனை பொறுத்த வரைக்கும் சார் இது வந்து எங்கே யூஸ் ஆகுதுன்னா, இட் இஸ் இண்டக்டிவ்ன்றது எப்பவுமே என்னப்பா, நம்ம கிட்ட ரொம்ப அதிகமான ரியாக்டிவ் பவர் இருந்துச்சுன்னா அப்போ தான் நம்ம இந்த இண்டக்டிவ் காம்பன்சேஷனை யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இண்டக்டிவ் காம்பன்சேஷன் பொதுவாக நம்ம லைட் லோட் கண்டிஷனில் யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு பொதுவாக என்ன தெரியும், இண்டக்டர் வில் ஆல்வேஸ் அப்சர்வ் த ரியாக்டிவ் பவர், ரைட்? இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் அது எப்பவுமே ரியாக்டிவ் பவரை அப்சர்வ் தான் பண்ணப்பா.
ஓகேயா? அப்போ ரியாக்டிவ் பவர் அப்சர்வ் பண்ணுதுன்னா எனக்கு லைன்ல ரொம்ப அதிகமான ரியாக்டிவ் பவர்ஸ் இருக்கிற மாதிரியான பிளேசஸ்ல தான் நம்ம ஷண்ட் இண்டக்டிவ் காம்பன்சேஷனை யூஸ் பண்றோம். அப்போ எப்போ எனக்கு லைன்ல வந்து அதிகமான ரியாக்டிவ் பவர் இருக்கும்? ஸோ நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்துருப்போம்மா. ஸோ என்னோட லோடிங் இஸ் லெஸ்ஸர் தேன் த சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங். ஸோ லோடிங் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்க்கு விட ரொம்ப கம்மியாக இருக்கிற கேஸ், அந்த கேஸுக்கு பேர் தான் லைட் லோடு கண்டிஷன். கரெக்டா? அப்போ என் டிரான்ஸ்மிஷன் லைனை நம்ம லைட்டான லோட் கண்டிஷன்ஸ் கொடுக்குறப்பவுமே சரி, ஒரு கெப்பாசிட்டிவ் லோடு வந்து கனெக்டாக இருக்கிற கேஸ்லையும் கரெக்டா, டியூரிங் லைட்லி லோடட் கண்டிஷன் ஆஸ் வெல் அஸ் கெப்பாசிட்டிவ் லோடட் கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன்ஸில் தான் நமக்கு என்ன ஆகும்னா ஷண்ட் இண்டக்டிவ் காம்பன்சேஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த கேசஸில் தான் எனக்கு என்ன இருக்கும்னா ரொம்ப அதிகமான ரியாக்டிவ் பவர் இருக்கும். ரொம்ப அதிகமான ரியாக்டிவ் பவர் லைனில் இருக்கிறதுனால அதோட டெர்மினல் வோல்டேஜ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். புரியுதாப்பா? சிம்பிள் தான். நம்ம எப்பவுமே சொல்றது தான், ரியாக்டிவ் பவரும் வோல்டேஜும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ரியாக்டிவ் பவரோட எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குன்னா வோல்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரியாக்டிவ் பவரோட கெப்பாசிட்டி லைன்ல ரொம்ப கம்மியாக இருக்குன்னா வோல்டேஜ் கம்மியாக இருக்கும். ஓகே, லோடிங் வந்து லைட் லோடிங்காக இருந்துச்சுன்னா ரியாக்டிவ் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். லோடிங் வந்து ஹெவிலி லோடிங் ஆர் ஃபுல் லோடிங்காக இருந்துச்சுன்னா ரியாக்டிவ் பவர் கம்மியாக இருக்கும். இதை நம்ம ரெகுலராகவே பார்த்துடணும். ஸோ கரெக்டா? அப்போ தேர்ஃபோர் இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம்? டியூரிங் லைட்லி லோடட் டிரான்ஸ்மிஷன் லைன் used during lightly loaded transmission lines. அதுக்கப்புறமா capacitive loaded. ஒன்று லைட்லி லோடட் கண்டிஷனில், இன்னொன்று என்னோட கெப்பாசிட்டிவ் லோடட்ஸில். கரெக்டாக? ஸோ ஒன்று லைட்லி லோடட் கண்டிஷன்ஸில், இன்னொன்று என்னோட கெப்பாசிட்டிவ் லோட்ஸில். ஸோ இது என்ன பண்ணுது? இந்த எக்யூப்மெண்ட், இந்த ஷண்ட் இண்டக்டர் என்ன பண்ணுதுப்பா? எஸ், இட் அப்சர்வ்ஸ் த ரியாக்டிவ் பவர், இட் அப்சர்வ்ஸ் த எக்ஸஸ் ரியாக்டிவ் பவர் டியூரிங் த ஓவர் வோல்டேஜ் கண்டிஷன்ஸ். கரெக்டா? So during over voltage condition, it causes a voltage reduction. It causes a voltage reduction by absorbing reactive power by absorbing reactive power from the bus bar. During over voltage condition, it causes a voltage reduction by absorbing reactive power from the bus bar. Okay? ஸோ இப்போ ரொம்ப அதிகமான ரியாக்டிவ் பவர் இருக்கிற இடத்துல தான் நமக்கு ஓவர் வோல்டேஜ் நடக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் லைட் லோட் கண்டிஷன். அப்போ லைட் லோட் கண்டிஷனில் இருக்கிறப்போ ஓவர் வோல்டேஜ் நடக்கும். ஸோ அப்படி நடக்கிறப்போ அது என்ன பண்ணுதுன்னா வோல்டேஜ் ரிடக்ஷனை எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, என்னோட ரியாக்டிவ் பவரை அப்சர்வ் பண்ணிட்டு வோல்டேஜ் ரிடக்ஷனை பண்ணுறோம். அதுக்காக நம்ம இண்டக்டரை கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது என்னன்னா அகைன் இட் இஸ் எ ஷண்ட் இண்டக்டர். ஓகேயா? ஸோ இப்போ இதோட டயக்ராமை பார்க்கலாமா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வித்தவுட் இண்டக்டன்ஸு எப்படி இருக்கும்னு வரைஞ்சிக்கலாம். அடுத்து வித் இண்டக்டன்ஸு, அதுக்கப்புறமா இதோட காம்பன்சேஷன் எவ்வளவு இருக்குது. ஸோ இந்த 3 பேராமீட்டர் நம்ம காமனாக எழுதுவோமா? ஸோ இப்போ எழுதுவோமா? ஃபஸ்ட்டு வித்தவுட் காம்பன்சேஷன்.
ஸோ இந்த கேஸில் என்னோட லோடு இஸ் QL1. ஓகே, இதோட ரியாக்டிவ் பவர் இஸ் QL1, இதோட வோல்டேஜ் இஸ் VR1 அண்ட் இதோட வோல்டேஜ் இஸ் VS. இது வித்தவுட் காம்பன்சேஷனில். நெக்ஸ்ட் வித் காம்பன்சேஷன். இந்த முறை நம்ம என்ன பண்ணுறோம், கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணலப்பா, இண்டக்டரை கனெக்ட் பண்ணுறோம். லோடோட தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகே, என்னுடைய காம்பன்சேட்டிவ் டிவைசஸை வித் பேரலல் டு த லோடு. ஓகே, ஸோ இப்போ லோடோட பேரலாக இருக்கா. ஸோ திஸ் இஸ் LSH, ஷண்ட் இண்டக்டன்ஸ். ஸோ இதிலிருந்து வர்ற என்னோட பவர் தான் தட் இஸ் ஷண்ட் ரியாக்டிவ் பவர். ஓகே, இங்கே எனக்கு ஷண்ட் ரியாக்டிவ் பவர் ஒன்று வருது, அடுத்ததான் இங்கிருந்து எனக்கு ரியாக்டிவ் பவர் லைன்லேருந்து ஒன்று வருது. கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல என்னோட ரியாக்டிவ் பவர் QL2ன்றது பிகாஸ் ஆஃப் QL1 ப்ளஸ் QSH. ஆக்சுவலாக இது என்ன பண்ண போகுதுப்பா, இது ரியாக்டிவ் பவரை சப்ளை பண்ண போதில்லை. ஆனால் போன கேஸில் எனக்கு ரியாக்டிவ் பவர் சப்ளை பண்ணியிருக்கோம். ஏன்னா கெப்பாசிட்டர் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ரியாக்டிவ் பவர். கரெக்டா? நீங்கள் டயக்ராமை வரைஞ்சிருந்தப்போ சப்ளை பண்ணுற மாதிரி தான் போட்டிருப்பீங்க. எஸ், கெப்பாசிட்டர் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ரியாக்டிவ் பவர், அதனால சப்ளை பண்ணுச்சு. ஆனால் இது என்னப்பா, திஸ் இஸ் அ இண்டக்டர், இட் இஸ் அ சிங்க் டு த ரியாக்டிவ் பவர். அப்போ QSHன்றதை அப்சர்வ் பண்ணும். ஓகே, அப்போ இது என்ன, QL2 is equivalent to QL1 minus QSH. ஓகே, இட் அப்சர்வ்ஸ் த ரியாக்டிவ் பவர். ஓகே, ஸோ இது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா it always observes the reactive power. So அப்போ therefore இதோட காம்பன்சேஷன் நீங்கள் எழுதணுமா, the voltage compensation, the change in voltage. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்னப்பா, போன கேஸில் நான் பூஸ்ட்னு எழுதியிருப்பேன், போய் பாருங்களேன். போன கேஸில் தட் இஸ் பூஸ்ட்னு எழுதுனேன்னா, ஆனால் இந்த கேஸில் நம்ம எப்படி எழுதணும், பூஸ்ட்னு எழுதக்கூடாது, தட் இஸ் ரிடக்ஷன். ஓகே, the change in voltage is what, reduction இது. ஸோ இது என்னப்பா, எஸ் இட் இஸ் QLSH into XL by VR. This is the change in voltage in the shunt inductor. அதே மாதிரி the QLSH இந்த change in reactive power நம்ம inductor power எவ்வளோ அப்சர்வ் பண்ணுச்சுன்னு சொல்கிறோம்ல, இந்த QLSHன்றது அப்சர்வ் ஆகுதுன்னு சொல்கிறோம்ல, அப்போ அது எவ்வளோ அப்சர்வ் ஆச்சுன்னு நமக்கு கேட்பாங்க. ஸோ டெலிவர் ஆனால் எவ்வளோ டெலிவர் ஆகுது, அதே அப்சர்வ் ஆகுதுன்னா எவ்வளோ அப்சர்வ் ஆகுது. ஸோ இப்போ QLSH அப்சர்வ் இஸ் கிவன் பை V² by X தான், XL. XLனா என்னப்பா, தட் இஸ் ஒமேகா எல். கரெக்டா? V² by ஒமேகா எல் இன்ட்டு SH. ஓகே, அப்போ the QLSH is equivalent to V² by omega LSH. ஸோ கிளியர் தானப்பா. ஸோ இப்போ இதுதான் என்னோட பிஃபோர் காம்பன்சேஷன், ஆஃப்டர் காம்பன்சேஷனில் என்னோட ரியாக்டிவ் பவர் ஃப்ளோஸு அண்டு என்னோட சேஞ்ச் இன் வோல்டேஜ். அடுத்ததாக அந்த ரியாக்டிவ் பவர் அப்சர்வ்டு. கரெக்டாக? ரியாக்டிவ் பவர் அப்சர்வ்டு என்ன, சேஞ்ச் இன் வோல்டேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோமா. அடுத்ததாக இப்போ என்னோட இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸில் சேஞ்சஸ் நடந்துச்சான்னு பார்க்குறீங்க. ஸோ இந்த கேஸில் இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸில் சேஞ்சஸ் நடந்துச்சா, சரி. அகெயின் இண்டக்டர்ஸோட எனக்கு நோ சேஞ்ச், ஏன்னா இது சீரியஸ் கனெக்ஷனில் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டக்டரில் எனக்கு நோ சேஞ்ச், அதனால இது சீரியஸ் கனெக்ஷனில் கிடையாது. ஸோ ஆனால் கெப்பாசிட்டரில் தேர் இஸ் அ சேஞ்ச். கரெக்டா? ஸோ என்னோட கன்சிக்வன்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ், இப்போ வந்து இந்த பேராமீட்டர்ஸில் இருக்கிற சேஞ்சஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா L1 is equivalent to L2 is equivalent to L அப்படின்னு எழுதலாம். முன்ன எழுதணும்ல, அதே தான். கரெக்டா? L1 L2 is equivalent to Lன்னு எழுதலாம், ஏன்னா எதுவுமே சீரியஸில் கனெக்ட் ஆகலப்பா. ஓகே, அகெயின் நமக்கு தெரியும் 1ன்றது பிஃபோர் காம்பன்சேஷன் ஆர் வித்தவுட் காம்பன்சேஷன், 2ன்றது ஆஃப்டர் காம்பன்சேஷன். Okay, so before compensation and after compensations. So அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, C1 ஐயும் எழுதுவீங்க. So கரெக்டா, C1 is what, C
ஆனால் C2-வை நம்ம எப்படி எழுத முடியாது? C அப்படின்னு எழுத முடியாது. C2 is a addition of inductor. கரெக்டா? C2ன்றது என்ன? போன முறை பாருங்க C1 plus போன முறை போய் பாருங்க C1 plus CSH அப்படின்னு எழுதியிருப்போம். எங்கிட்டு இதுக்கு முன்னாடியா? எஸ், இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. C2 போன முறை C2 is C plus CSH ஷண்ட் இண்டக்டன்ஸ் நம்ம எழுதிட்டோம். ஆனால் இந்த முறை இங்கே இருக்கிறது இட் இஸ் நாட் அ CSH, இட் இஸ் அ LSH. கரெக்டா? இந்த முறை இட் இஸ் நாட் CH சார், இட் இஸ் நாட் CSH, இட் இஸ் வாட்? இட் இஸ் அ LSH. Okay, so it is what? LSH, inductance. Clear? It is a inductance. இந்த கேஸ்லயுமே என்னோட சீரிஸ் பிரான்ச்ல எந்த பிரச்சனையும் வராது. ஸோ போன கேஸ்லயுமே சீரிஸ் பிரான்ச், ஆனால் இதில் வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் ஷண்ட் பிரான்ச்சில் தான் பிரச்சனை. கரெக்டா? சீரிஸ் பிரான்ச்சில் நோ சேஞ்ச், ஆனால் ஷண்ட் பிரான்ச்சில் தான் இந்த முறை என்ன ஆட் ஆகுதுன்னா இண்டக்டன்ஸ் ஆட் ஆகுது. ஸோ ஃபர்தராக இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸை நம்ம ஃப்ரீக்வன்சியை கன்சிடர் பண்ணலாம். when considering frequency, ஸோ ஃப்ரீக்வன்சி கன்சிடர் பண்ணிங்கன்னா தட் இஸ் ஜே ஒமேகா C1 C2 அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. ஜே ஒமேகா C2 இஸ் ஈக்குவலன்ட் டு ஜே ஒமேகா C ப்ளஸ் 1/j ஒமேகா LSH அப்படின்னு வரும். கரெக்டாக 1/j ஒமேகா LSHன்னு வரும். ஃபர்தராக இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா C2 is equivalent to C into 1 minus 1/, omega square L C omega square C LSH 1/omega square C LSH. இது என்னோட கெப்பாசிட்டன்ஸ். கிளியராப்பா? திஸ் இஸ் வாட் C2ன்னு சொல்கிறோம்ப்பா. ஓகே, ஸோ இதுதான் என்னோட C2. அப்போ ஃப்ரம் திஸ் இந்த C2லிருந்து நான் என்ன பண்ணலாம்? இந்த C2வை நான் என்ன பண்ணலாம்? இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இந்த ஹோல் ஸ்டேட்மெண்ட்டை we can treat it as K into shunt அப்படின்னு எழுதிக்கலாம்ப்பா. இது நீங்கள் KSH அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, அப்போ ஃபைனலாக நீங்கள் C2 எப்படி எழுதலாம்னா C1 into 1 minus KSH Cன்னு கூட எழுதிக்கிங்க, there is nothing wrong. C into 1 minus KSH அப்படின்னு சொல்லி வரும் சார். ஸோ இந்த KSH அப்படின்றது என்னன்னா ஷண்ட் காம்பன்சேஷன் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ KSH is a shunt compensation factor. ஓகேயா? ஸோ KSH is equivalent to shunt compensation factor. இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ KSH இங்கே எழுதியிருக்கலாம். ஸோ KSH is equivalent to என்னதுப்பா? தட் இஸ் 1/omega square C LSH. இது எப்படியுமே எழுதலாம் 1/omega LSH /omega C அப்படின்னு எழுதலாமா? ஸோ இது வந்து டிவைடட் பை 1 இருக்குது. இப்போ அது மல்டிப்ளை ஆனால் தான் எனக்கு 1/omega square C LSH அப்படின்னு வருமா? அப்போ என்னோட KSH நீங்கள் இப்படி கூட எழுதலாம்ப்பா, 1/omega LSH /omega C by 1 அப்படின்னு எழுதலாம். ஓகேயா? புரியுதா? ஸோ அடுத்ததா இந்த ஒமேகா சியை நம்ம சசப்டன்ஸாக டைரக்டாகவே எழுதலாம். இங்கே 1 ரியாக்டன்ஸை நீங்கள் சசப்டன்ஸாக எழுதலாம். அப்போ இந்த இடத்துல BLSH /BC. ஓகேயா? BCன்னு எழுதலாம். ஸோ KSH நீங்கள் இப்படிலாம் எழுதலாம்ப்பா. ஸோ ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு எழுதுறேன்னா, ஒரு வேளை உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்குறாங்கன்னா, ஸோ எனக்கு சசப்டன்ஸ் ஆஃப் இண்டக்டன்ஸ் கொடுத்துருவாங்க, சசப்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருவாங்க.
ஸோ அப்போது எனக்கு எவ்வளவு காம்பன்சேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேயா? ஸோ புரியுது தானே? அப்போ நீங்கள் கேஎஸ்ஹெச் எப்படி எழுதலாம்? கேஎஸ்ஹெச் யூ கேன் ரைட் இட் ஆஸ் பிஎல்எஸ்ஹெச் இதுதான் கேஎஸ்ஹெச் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ இது எல்லாமே ஒன்று தான், ஜஸ்ட் நீங்கள் ரெமெம்பர் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும்பா. ஓகேயா? ஸோ இப்போ கேஎஸ்ஹெச்ன்றது ஷண்ட் காம்பன்சேஷன் ஃபேக்டர். அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா தட் இஸ் பிஎல்எஸ்ஹெச் டிவைடட் பை பிசி. ஓகேயா? தட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த பிஎல்எஸ்ஹெச் டிவைடட் பை பிசியை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகே, ஒருவேளை கே வந்து 0.3 அப்படின்னா அது எதை மீன் பண்ணுதுன்னா 30% ஷண்ட் காம்பன்சேஷன். கே வந்து 0.5ன்னா அப்போ 50% ஷண்ட் காம்பன்சேஷன். அதுதான் எனக்கு மீன் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம சர்ஜ் இம்பிடன்ஸை டெரைவ் பண்ணலாம். சர்ஜ் இம்பிடன்ஸ் ZS is equivalent to ZS1 divided by root of 1 minus KSH அப்படின்னு எழுதலாம். ஓகேயா? ஸோ ZS2 is equivalent to ZS1 divided by 1 minus KSH அப்படின்னு எழுதலாம். அப்போ therefore இங்கிருந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ காம்பன்சேஷன் கொடுக்குறோமோ அப்போ என்னப்பா ஆகுது? டினாமினேட்டர் டிக்ரீஸ் ஆகுது. நீங்கள் கேஎஸ்ஹெச்சை இன்க்ரீஸ் பண்ணுங்களேன். கேஎஸ்ஹெச் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்களேன் 0.5, அப்போ இந்த வேல்யூ கம்மியாகும். ஸோ 0.9, அப்போ இன்னும் இந்த வேல்யூ கம்மியாகும். ஸோ இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கேஎஸ்ஹெச்சை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த டினாமினேட்டர் இங்கே இருக்கிற வேல்யூஸ் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும் சார். ஸோ இது டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்னோட இம்பிடன்ஸ் இருக்குது பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ வென்எவர் நீங்கள் கேஎஸ்ஹெச்சை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா என்னோட ஷண்ட் சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். போன கேஸில் என்னவா இருந்துச்சு? உல்டாவாக இருந்துச்சு இல்லை? காம்பன்சேஷனை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண லோடிங்கை இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேயா? போன கேஸில் பாருங்கள். ஸோ காம்பன்சேஷனை இன்க்ரீஸ் பண்ண நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதை பேஸ் பண்ணி கூட சொல்கிறேன் பாருங்கள். காம்பன்சேஷனை இன்க்ரீஸ் பண்ண இம்பிடன்ஸ் கம்மி ஆகுது. காம்பன்சேஷனை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இம்பிடன்ஸ் கம்மி ஆகுது. லோடிங் என்றது என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது நீங்கள் அதிகமான கெப்பாசிட்டன்ஸை கொடுத்தீங்கன்னா இஃப் யூ ஸ்பின் மோர் கெப்பாசிட்டன்ஸ், கரெக்டா? மோர் கெப்பாசிட்டன்ஸ் மோர் லோடிங். இதுதானப்பா சிம்பிள் லாஜிக்கு. இந்த லாஜிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்தராக இதில் எது யூஸ் பண்ணலான்றதுக்கு நான் வருவேன்பா. அப்போ இந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த டெரிவேஷன் நான் வந்து எதுக்காக கொடுக்குறேன்னா இதுக்காக மட்டும்தான். ஸோ அந்த டெரிவேஷன்ஸ் உங்களுக்கு டெரைவ் பண்ணவே தெரியலன்னா கூட ஜஸ்ட் இந்த இம்பிடன்ஸ் சர்ஜ் இம்பிடன்ஸையும் இங்கே யூஸ் ஆகிற இந்த சிஎஸ்ஹெச் எல்எஸ்ஹெச்சை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த கேஎஸ்ஹெச் ஏன்னா இதுதான் காம்பன்சேஷன், ஷண்ட் காம்பன்சேஷன். அந்த இடத்துல கெப்பாசிட்டிவ் காம்பன்சேஷன். இந்த காம்பன்சேஷன் இன்க்ரீஸ் ஆகுச்சுன்னா இம்பிடன்சஸ் என்னவா ஆகுது அப்படின்றது மட்டுமாச்சு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்போ திரும்ப அதை சொல்கிறேன். ஓகே, அதாவது நீங்கள் ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸை அதிகப்படுத்துறீங்க. ஓகே, ஸோ அப்போ அதிகமான ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸை கொடுத்தீங்க. மோர் கெப்பாசிட்டன்ஸ் யூ கிவன் த மோர் கெப்பாசிட்டன்ஸ், surge impedance decreases, surge impedance decreases, loading is increases. புரியுது தானே? if you give more shunt capacitance the loading is more, correcta? if you give more shunt capacitance, if you give more shunt capacitance you will get more loading. ஓகே, நிறைய கெப்பாசிட்டன்ஸை கொடுங்க, நிறைய லோடிங்கை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நிறைய லோடிங் தான் நமக்கு காமனாக வேணும், லோடிங் அதிகமாக வேணும். ஓகே, இந்த கேஸில் பாருங்கள். இந்த கேஸஸை நான் அடுத்த ஸ்லைடில் வேணா எழுதிக்கிட்டா இந்த ZS is equivalent to ZS1 divided by square root of 1 minus KSH. ஓகே, ZS divided by ZS2 is equivalent to ZS1 divided by 1 minus KSH. அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த முறை நீங்கள் வந்து இது என்ன காம்பன்சேஷன் தானே, ஷண்ட் காம்பன்சேஷன், இண்டக்டர் காம்பன்சேஷன். அப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இண்டக்டர் காம்பன்சேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ பாருங்கள், இண்டக்டர் காம்பன்சேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. 1 minus 0.2 0.8, 1 minus 0.5 that become 0.5, 1 minus 0.8 it becomes 0.2. அப்போ whenever KSC increases denominator is decreases, right? Denominator இந்த root இருக்கு பாருங்க, இது வந்து root value will decreases. அப்போ KSC increases, it decreases. அப்போ இது decreasesனா ZS increases.
ஷோரா சொல்லலாமா? அப்போ whenever என்னோட compensation increases, shunt compensation increases, it increases the surge impedance. It increases surge impedance. So நமக்கு என்ன தெரியும்? Surge impedance loading is inversely proportional to the surge impedance. Okay, அப்ப surge impedance is increasing, which means surge impedance is increasing, surge impedance loading will decreases. It increases surge impedance and decreases loading. ஓகே, இது எப்போன்னா ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனாதான். சரி, நீங்க இன்க்ரீஸ் பண்ணாதானே எனக்கு பிரச்சனை. அப்ப இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப அதிகமான இண்டக்டர் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். புரியுது தானேப்பா? ஒரு காம்பன்சேஷனுக்காக இண்டக்டரும் கெப்பாசிட்டரும் நம்ம வாங்கி அந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்றோம். அப்ப அதோட வேல்யூ அதிகமாகுது. ஓகே, வேல்யூ அதிகமாகுதுன்னா ஷோரா காஸ்ட் அதிகமாகும். அப்ப போன காம்பன்சேஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சேம் காஸ்ட்டுக்கு ரொம்ப அதிகமான காம்பன்சேஷன் அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான காஸ்ட் நீங்க கொடுத்து என்னோட ஷண்ட் காம்பன்சேஷனை இன்க்ரீஸ் பண்ணீங்களோ அந்த இடத்துல தான் எனக்கு நிறைய லோடிங் வந்துருந்துச்சு போன கேஸ்ல. கரெக்ட் தானே? அதுதானே சொல்றேன் பாருங்க, போன கேஸ்ல. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸை கனெக்ட் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ லோடிங் வரும். ஆனா இந்த இடத்துல நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா லோடிங் குறையும். அப்போ நீங்க ஒருவேளை காம்பன்சேஷனை டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா நான் ஏன் இன்க்ரீஸ் பண்ணணும்? நான் வந்து டிக்ரீஸ் பண்ணி பார்க்குறேன். இது டிக்ரீஸ் ஆகுதுன்னா இது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது டிக்ரீஸ் ஆகும். இது இப்போ டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் லோடிங் வில் ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ரீஸ். அப்போ நான் வந்து காம்பன்சேஷனை ரொம்ப கம்மியாகவே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம், லோடிங் அதிகமாகவே எடுத்துக்கலாம். போன கேஸில் நிறைய காம்பன்சேஷனை கொடுத்து நிறைய லோடிங் அச்சீவ் பண்ணுறது பெஸ்ட்டா, கம்மியான காம்பன்சேஷனை கொடுத்து நிறைய லோடிங் அச்சீவ் பண்ணுறது பெஸ்ட்டா? இது தானேப்பா பெஸ்ட்டு. ரொம்ப கம்மியான காம்பன்சேஷனே கொடுத்தேன் ஆனால் நிறைய லோடிங் அச்சீவ் பண்ணேன். ஆனால் போன கேஸில் நிறைய காம்பன்சேஷனை கொடுத்து தான் நான் நிறைய லோடிங்கை அச்சீவ் பண்ணுறேன். அப்போது விச் ஒன் இஸ் பெஸ்ட்? ஷண்ட் இண்டக்டர் இஸ் பெஸ்ட். கரெக்டா? அப்போ ஷண்ட் இண்டக்டரை தான் நம்ம மோர் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கான ரீசன் நான் இப்போ பார்த்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருவேன். ஓகே, அப்போ எது பெஸ்ட்டுன்னா ஷண்ட் இண்டக்டரை தான் நம்ம ப்ராக்டிக்கலி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏன்னா அதில் தான் என்னோட காம்பன்சேஷனோட ரெக்குவயர்மெண்ட் கம்மியாக இருக்குது. கரெக்டா? காம்பன்சேஷன்னா என்னதுப்பா? ஒரு பேரலாக ஒரு இண்டக்டரையோ கெப்பாசிட்டரையோ கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி கனெக்ட் பண்ண போகிற அந்த இண்டக்டன்ஸோட வேல்யூவையோ கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூவையோ ரொம்ப அதிகமாக இருந்தால் செலவு தானே, ரொம்ப கம்மியாக இருந்தால் தானே நமக்கு பெனிஃபிட்டு. அப்போ இந்த கேஸுக்கு போகிறீங்கன்னா அதை வந்து கம்மி பண்ணும். ஆனால் நீங்கள் ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ்க்கு போனீங்கன்னா அதை வந்து அதிகமாக்கிடும். ஓகே, ஸோ இப்போ இது புரியுது இல்லை? மற்ற பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போமா? ஸோ மற்ற பேராமீட்டர்ஸ் என்ன ஆகும்னா ஏ வில் இன்க்ரீசஸ். இதில் வந்து ஏவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இதை வேணா எழுதிக்கலாம். அப்போ ஷண்ட் காம்பன்சேஷன் டிக்ரீசஸ், surge impedance loading increases. அடுத்ததா ஏபிசிடி பேராமீட்டர்ஸ் பார்ப்போம். ஸோ ஏவோட வேல்யூ இஸ் இன்க்ரீசஸ். ஸோ ஏவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறனால ஃபெரன்டி எஃபெக்ட்ன்றது ரெடியூஸ் ஆகிடும். ஸோ பிஏ ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் தான். சி வந்து டிக்ரீஸ் ஆகிடும். டி வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஃபர்தராக என்னென்னா இங்கேயுமே என்னென்னா ஃபெரன்டி எஃபெக்ட் குறையுது. வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகும். வோல்டேஜ் ரெகுலேஷன் குறையும். சாரி,
ஓகே, ஸோ புரியுது தானப்பா. இப்போ இந்த ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரியான ஒரு நோட்ஸ் பார்ப்போமா. ஸோ இப்போ இவனையும் அவனையும் கம்பேர் பண்ணலாம். இந்த ரெண்டு பேர்ல யார் வந்து எனக்கு எக்கனாமிக்கலா இருக்கிறா, யார் வந்து எனக்கு எக்கனாமிக்கலா இருக்கிறா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ ஷண்ட் இண்டக்டர் இஸ் மோர் எஃபெக்டிவ் இன் வோல்டேஜ் கண்ட்ரோல். நோட்டு ஸோ எதுக்காகன்னு உங்களுக்கு புரியுது இல்லை. ஒரு சேம் காஸ்ட்டுக்கு நீங்கள் ஷண்ட் கெப்பாசிட்டரில் போனீங்கன்னா அதிகமான கெப்பாசிட்டன்ஸ் தேவை. ஆனால் இண்டக்டன்ஸில் போகிறீங்கன்னா ரொம்ப கம்மியான இண்டக்டன்ஸே போதும். ஓகே, அதுதான் ரீசன். ஷண்ட் இண்டக்டர் இஸ் மோர் எஃபெக்டிவ் இன் வோல்டேஜ் கண்ட்ரோல். Shunt inductor is more effective in voltage control as compared to shunt capacitor. Shunt inductor is more effective in voltage control as compared to the shunt capacitors. So எதுக்காகன்னா both QCSH QLSH are proportional to V square. ஸோ ரெண்டுமே V square ப்ரொபோர்ஷனலாக தான் இருக்குது. நீங்கள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னாலுமே ஓகேயா. ஸோ ரெண்டுமே V ஸ்கொயரோட ப்ரொபோர்ஷனல் தான். சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கிறது இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த V ஸ்கொயர் தான். ஓகேயா. போத் QCH and QSH are proportional to V square. However, shunt inductor is operated for for voltage V greater than V rated. So V greater than V rated. So இது வந்து V greater than V rated க்கு ஆப்ரேட் ஆகும். ஓகே. ஸோ அதுவே ஷண்ட் கெப்பாசிட்டரை நீங்க பார்த்தீங்கன்னா is operated for voltage V lesser than V rated. For their same rating. This is for the same rating value. This is for the same rating value. ஒரு சேம் ரேட்டிங் வேல்யூ நீங்க எடுத்தீங்கன்னா ஸோ என்னோட இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கிரேட்டர் தென் ரேட்டட் வேல்யூக்கு மேலேயுமே ஆப்ரேட் ஆகும். ஆனால் ஒரு கெப்பாசிட்டர் எடுத்தீங்கன்னா அது லெஸ்ஸர் தென் ரேட்டட் வேல்யூஸ்க்கு கீழே தான் ஆப்ரேட் ஆகும். ஸோ இதுக்கான ரீசன் நம்ம பார்த்தோம். ஸோ எப்பவுமே கெப்பாசிட்டர் வேணும்னா மோர் காம்பன்சேஷனுக்கு மோர் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் நீடட். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் புரியுது இல்லை? மோர் ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் மோர் லோடிங். ஆனால் இங்கே less shunt capacitance and more loading. கரெக்டா? less the compensation more the loading. கரெக்டா? less the compensation more the loading. அப்போ ஒரு சேம் வேல்யூ எடுத்தீங்கன்னா இதில் எனக்கு கிடைக்கிற லோடிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால இதோட வோல்டேஜஸ் கிரேட்டர் தேன் த ரேட்டட் வோல்டேஜாக இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் இந்த ஷண்ட் காம்பன்சேஷனோட மேஜர். அப்போ ஷண்ட் காம்பன்சேஷனில் எந்த மெத்தடாலஜி நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம்? ஸோ அப்போ ஷண்ட் இண்டக்டர்ன்ற மெத்தடாலஜியை தான் நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அதில் தான் ரொம்ப அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்குது. கரெக்டா? ஸோ அடுத்ததாக இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை பார்ப்போமா. ஸோ இதோட அட்வான்டேஜஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி சீப். ஸோ இதில் வந்து வெறும் இண்டக்டரோ கெப்பாசிட்டர் இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், மற்ற எதுவுமே கிடையாது.
ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம்ன்றதுமே கிடையாது. ஸோ லாஸஸ் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னாலும் லாஸஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இப்போ இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் காம்பன்சேஷனை கொடுத்துட்டீங்க சார், அந்த காம்பன்சேஷன் டைமை பொறுத்து மாறுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. இட் இஸ் நாட் டைனமிக் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ லோடிங் வந்து வேரி ஆகிட்டே இருக்கு. அப்போ அது வேரி ஆகிட்டே இருக்கிற இடத்துல இது ஒரு கான்ஸ்டன்டான ரியாக்டிவ் பவரை கொடுத்துட்டே இருக்கு. ஓகே, அப்போ வோல்டேஜ் வந்து சடனாக மேபி டிக்ரீஸ் ஆகும், மேபி கொஞ்சம் நார்மல் ரேட்டுக்கு வரும். ஆனால் இது எப்பவுமே சேம் ரியாக்டிவ் பவரை கொடுக்கறதுனால சம் கேசஸ்ல எனக்கு ஹை வோல்டேஜஸும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ இதோட பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டைனமிக், இட் இஸ் நாட் டைனமிக், இட் இஸ் அ ஸ்டாட்டிக் இன் நேச்சர். ஓகே, இது ஒரு ஸ்டாட்டிக் கண்ட்ரோல் தான். ஸோ ரியாக்டிவ் பவர் இவ்வளோ கொடுக்குதுன்னா இவ்வளோ கொடுக்கும். ஸோ டைமை பொறுத்து இதால் மாற்றிக்க முடியாது. ஓகேயா? ஸோ செப்பரேட் எலமெண்ட் வந்து எனக்கு தேவைப்படும். ஸோ ஃபர்தராக எனக்கு வோல்டேஜ் பூஸ்டிங் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செப்பரேட்டாக இது கூட இன்னொரு எலமெண்ட்டும் நமக்கு தேவைப்படும். ஓகேயா? ஸோ இதால் என்னால் வெறும் கண்ட்ரோல் பண்ண முடியும், பட் ஆனால் என்ன பண்ண முடியாது, வேரியேஷன்ஸும் கொடுக்க முடியாது. இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ஆனால் வேரியேஷன்ஸும் கொடுக்காது. ஓகேயா? ஸோ இப்போ இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜ் ஆஃப் ஷண்ட் காம்பன்சேஷன். Yes, it is a cheap. So ரெண்டாவது no lossy, less lossy. So மூணாவது no stability problem. No stability problem. அடுத்ததா disadvantages. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, காம்பன்சேஷன் இஸ் நாட் டைனமிக் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். காம்பன்சேஷன் இஸ் நாட் டைனமிக் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். வித் ரெஸ்பெக்ட் டு லோடுன்னு சொல்லலாம். டைம்ன்றது விட லோடு மாறுச்சுன்னா தானே மாறும். ஓகேயா? காம்பன்சேஷன்ன்றது இட் இஸ் நாட் டைனமிக், அது நிலையா இருக்குப்பா. ஓகேயா? ஸோ கியூவை நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வேரி பண்ண முடியும். ஓகேயா? ஸோ கியூவை நம்மளால ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வேரி பண்ண முடியும். ஸோ அப்படி ப்ராப்பராக வேரி பண்ணணும்னு நினைச்சோம்னா இட் ரெக்வயர்ஸ் அ செப்பரேட் எக்யூப்மெண்ட். ஓகே, இட் ரெக்வயர்ஸ் செப்பரேட் எக்யூப்மெண்ட். ரெக்வயர்ஸ் equipment for voltage boost and reduction. Require separate equipment for voltage boost and reduction. ஸோ வோல்டேஜ் பூஸ்ட்டுக்கும் வோல்டேஜ் ரிடக்ஷனுக்கும் நமக்கு செப்பரேட் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படுதுப்பா. ஓகே, ஸோ செப்பரேட் எக்யூப்மெண்ட்ன்றது வி ஆர் நீடட். ஸோ அடுத்த காம்பன்சேஷன் போகலாமா? ஸோ ஷண்ட் காம்பன்சேஷன்ஸ் கிளியரா? ஸோ அடுத்த காம்பன்சேஷன் போகலாங்களா? நெக்ஸ்ட் நம்மளோட சீரியஸ் காம்பன்சேஷன் கிளியர் தானப்பா? ஷண்ட் காம்பன்சேஷன்ன்றது ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம சீரியஸ் காம்பன்சேஷன்ஸ்க்கு போகலாம்ல. Next compensation technique is a series compensation. Okay. ஸோ அங்கே நம்ம பார்த்தோம்ல ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸில் ஷண்ட் இண்டக்டர் ஷண்ட் கெப்பாசிட்டர் அப்படின்னு ரெண்டு காம்பன்சேஷன் பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயுமே சீரியஸ் இண்டக்டன்ஸ் சீரியஸ் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்ற ரெண்டு கான்செப்ட் பார்ப்போம். ஸோ அங்கே ரிசல்ட் என்ன சொன்னேன்?
ஷண்ட்டில் வந்து நான் என்ன சொன்னேன், ஷண்ட் இண்டக்டர் தான் பெஸ்ட்னு சொன்னேன்னா, ஷண்ட்டில் இண்டக்டர் தான் பெஸ்ட்னு சொன்னேன்னா, ஸோ இந்த இடத்துல சீரியஸில் கெப்பாசிட்டர் தான் பெஸ்ட்டு. சீரியஸில் இண்டக்டர் காம்பன்சேஷன் நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். அங்கேயுமே ஷண்ட்டில் கெப்பாசிட்டன்ஸை நம்ம ப்ரிஃபர் பண்ணல. ஸோ அதே மாதிரி சீரியஸில் நம்ம இங்கே இண்டக்டன்ஸை ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். அப்போ சீரியஸில் 2 காம்பன்சேஷன் அங்கே இருந்த மாதிரி இருக்குப்பா. பட் இருந்தாலும் நம்ம ஒரே ஒரு காம்பன்சேஷனை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இதுதான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். அங்கேயுமே 2 இப்போ தான் பார்த்தோம். அந்த 2த்துல சீரியஸ் இண்டக்டர் காம்பன்சேஷன் பெஸ்ட்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஷண்ட் இண்டக்டர் காம்பன்சேஷன் பெஸ்ட்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த இடத்துல சீரியஸ் கெப்பாசிட்டன்ஸ் காம்பன்சேஷன் தான் பெஸ்ட். ஓகே, அதனால அதை மட்டும் தான் நம்ம பார்ப்போம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் பை சீரியஸ் கெப்பாசிட்டர், சீரியஸ் காம்பன்சேஷன் தான்ப்பா. ஸோ அதில் என்னன்னா சீரியஸ் கெப்பாசிட்டர் காம்பன்சேஷன், அந்த எலமெண்ட் கெப்பாசிட்டர் காம்பன்சேட்டிங் எலமெண்ட். ஓகே, சீரியஸ் கெப்பாசிட்டர் காம்பன்சேஷன். ஓகே, சீரியஸ் கெப்பாசிட்டர் காம்பன்சேஷன். ஓகே, ஸோ இந்த கேஸில் எதுக்காக சார் இது பண்ணுறோம் அப்படின்னா, எஸ் இங்கேயுமே நம்ம வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இதை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். ஸோ இண்டக்டர்ஸ்னால் எங்கே யூஸ் பண்ணியிருப்போம், கெப்பாசிட்டர்ஸ்னால் எங்கே யூஸ் பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயுமே அங்கே எழுதியிருந்த அதே ஸ்டேட்மெண்ட் தான் இங்கேயுமே. ரெடியூசஸ் வோல்டேஜ் ஆஃப் ரிசீவிங் எண்ட் பஸ் for capacitive loads reduces voltage of receiving end bus for capacitive loads and boosts for inductive loads. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ என்னோட வித்தவுட் காம்பன்சேஷன் வித் காம்பன்சேஷனுக்கான டயக்ராமை பார்ப்போம். Okay, without compensation na ennapa, same transmission line, there is no compensating devices. Yes, so இந்த இடத்துல நம்ம சீரியஸ் கெபாசிட்டரை கனெக்ட் பண்றோம். Okay, this is what minus jxcsc minus jxcsc. Minus jxcsc. So இது என்னோட jxl. Okay, this is jxl, இது என்னோட minus jxcsc. This is sending in voltage and it is a receiving in voltage. This is VR2. So இந்த இடத்துல என்னோட voltage is VR1 அப்படின்னு நம்ம எழுதுறோம். So இந்த இடத்தோட inductance is again jxl. ஸோ இங்கே பாருங்கள் jxl இஸ் வெறும் xl மட்டும்தான். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறப்போ the jxl2 is because of jxl minus jxcsc. கரெக்டா? அப்போ இது எப்படி எழுதலாம்? xl2 is equivalent to xl minus xcsc. கரெக்டா? அடுத்ததாக ஃபர்தராக இந்த xl2 எழுதலாமா? xl2 is equivalent to xl வெளியே காமனாக எடுத்துருங்களேன். அதிலிருந்து xl வெளியே காமனாக எடுத்துட்டா xl is equivalent to 1 minus xcsc by xl.
Okay, so XL2 is equivalent to XL into 1 minus XC SC by XL. So actually இந்த XC XL by XC நான் என்னன்னு போட்டுக்கலாம்னா again KSC ன்னு போட்டுக்கலாம். அங்க நம்ம எழுதணும்ல. So KSH ன்னு எழுதணும். Shunt compensation சொல்லிட்டு இந்த இடத்துல series compensation சொல்ல போறேன். Okay, this is XL into 1 minus KSC. Okay, this is what XL2. Okay அப்பா XL2 அப்படின்றது என்னன்னா XL minus 1 minus KSC. So KSC ன்றது என்னப்பா அங்க series shunt compensation factor ன்னு சொன்னனா இங்க இது series compensation factor. So இது எப்படி எழுதலாம் KSC we can write XCSC by XL or 1 by omega square LCSC. கரெக்ட்டா இது எல்லாமே ஒண்ணுதான். So K ஓட வேல்யூ 0. KSC ஓட வேல்யூ 0.2 அப்படினா 20% compensation. K ஓட வேல்யூ 0.3 அப்படினா 30% compensation. K ஓட வேல்யூ என்ன கொடுக்கறோமோ அதுதான் percentage compensation. ஓகே K ஓட வேல்யூ எவ்வளவோ அதுதான் என்னோட percentage compensation. So clear அப்பா. So இப்போ ஃபர்தரா இதுலயுமே நம்ம இப்போ surge impedance-ஐயும் surge impedance loadings எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணுமா. So என்னோட parameters first point எழுதிக்குவோம். So XL2 இத பேஸ் பண்ணி தான் நான் சொல்ல போறேன். 1 minus XL வெளியே இருக்கு 1 minus KSC கரெக்ட்டா. So XL2 is equivalent to 1 minus KSC. XL into 1 minus KSC. So whenever KSC increases, compensation is increases, what will become to inductance? Yes, inductance will reduces. அப்ப compensation நீங்க increase பண்றீங்க, KSC நீங்க increase பண்ணீங்கன்னா என்ன சார் ஆகும்? ஷூரா whenever KSC நீங்க increase பண்றப்போ என்னோட XL2 will decreases. கரெக்ட்டா? Inductance will decreases. கரெக்ட்டா? அப்ப inductance will decreases. அப்ப இதுக்கான surge impedance நீங்க ஃபார்முலா எழுதினாலுமே சேம் டிட்டோ கேஸ் தான் சார் வரும். ஓகேயா? ஏன்னா சேம் அதே ஃபார்முலா தான் இங்கேயுமே வரும். நீங்க L க்கு எப்படி எழுதுறீங்கன்னா 1 minus KSC ன்னு எழுதிருப்பீங்க. So ஃபைனலா ரிமைனிங் எனக்கு இப்படி தான் வந்திருக்கும் surge impedance ஓட ஃபார்முலா. impedance ஓட ஃபார்முலா எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் surge impedance க்கும் வந்திருக்கும். Zs2 is equivalent to Zs1 into square root of 1 minus KSC அப்படினு தான் இருக்கும். இல்லனா நீங்க இப்படி கூட செக் பண்ணி பார்க்கலாம். surge impedance S1 divided by S2 is equivalent to square root of L1 by C1 into C2 by L2 அப்படினு எழுதுவோமா. ஸோ இந்த கேசஸில் எது கேன்சல் ஆகிடுமோ ஜஸ்ட் அதை கேன்சல் பண்ணிக்கிறோம். C willing getting cancelled out, capacitance cancel ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக ரிமைனிங் என்ன இருக்கும்னா this is 1 by 1 minus KSC அப்படின்னு இருக்கும். ஓகே இதிலிருந்து ZSC எனக்கு வேணும், ZS2 வேணும்னா அப்போ எனக்கு ஃபர்தராக ZS1 into 1 minus KSC அப்படின்னு சொல்கிற திங்ஸ் தான் கிடைக்கும். ஓகே ஸோ அதனால் இந்த ஃபார்முலா சேம் தான் இருக்குங்களே ZSோட ஃபார்முலா. ஸோ இப்போ ஃபர்தராக அப்போ இங்கேயுமே என்ன ஆகுது, இட் பிகம்ஸ் இன்க்ரீசஸ். KS இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ZSுமே இன்க்ரீஸ் ஆகும், surge impedance-மே டிக்ரீஸ் ஆகும். முன்ன நடந்த அதே கேசஸ் தான்ப்பா. ஓகே ஸோ KSC வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறதுன்னா என்னோட surge impedance-மே டிக்ரீஸ் ஆகும். அடுத்ததான் நெக்ஸ்ட் தேர்டு surge impedance லோடிங் தானே, surge impedance loading தானே தேர்டு என்னோட surge impedance loading. surge impedance loading is V square இல்லனா surge impedance loading of 1 divided by இதுவுமே square root of 1 minus KSC அப்படின்னு எழுதலாம், the whole square. ஓகே 1 minus KSC the whole square அதுதான் ரூட் இருக்குல்ல. ஓகே ஸோ இப்போ இந்த கேசஸ்லையுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பிடன்ஸ் கம்மியாகிறதுனால நீங்கள் இப்படியே கூட சொல்லலாம் surge impedance is equivalent to V squared by ZS. ஸோ அப்போ ZS டிக்ரீஸ் ஆகுது, surge impedance இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ surge impedance loading is increases. ஓகே நீங்கள் இதை தான் ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லணும்னு அவசியமே இல்லைப்பா. வென் நீங்கள் surge impedance தெரிஞ்சிருச்சுனாலே
சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் என்னால் சொல்ல முடியும். சர்ஜ் இம்பிடன்ஸ் குறையுதுனாலே சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் அதிகமாகுது. இங்கே பாருங்க, நம்ம அந்த இடத்துல ஷண்ட் இண்டக்டரில் பார்த்த அதே மாதிரியான பெனிஃபிட்ஸாக இருக்குல்ல. ஸோ அதனால தான் இதை மட்டும் நான் படிக்கிறேன், சீரியஸ் கெப்பாசிட்டிவ் காம்பன்சேஷனை மட்டும். ஓகே, அடுத்ததா ஸோ இங்கே Pmaxும் இன்க்ரீஸ் ஆகும் சார். வென்எவர் XL டிக்ரீசஸ், நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம், Pmaxும் XLக்கும் என்ன ப்ரப்போர்ஷன்ப்பா? ஸோ Pmax is equivalent to V square EV by XS. அப்போ X டிக்ரீஸ் ஆகுதுன்னா Pmax இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ ஃபோர்த்தாக என்ன ஆகுது அப்படின்னா Pmax increases. ஸோ Pmaxோட ஃபார்முலாவை இப்படி எழுதலாம் நம்ம வேணும்னா, சேம் Pmax 1 divided by square root of 1 minus KSC. சார் இதை யூஸ் பண்ணி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கூட சொல்ல முடியும், ரைட்? ஸோ இங்கே வந்து நான் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்ற ஸ்டேட்மெண்ட்டை தவிர்த்துட்டு, ஸோ இசி எக்ஸாம்பிள் ப்ராப்ளமாக கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் என்னோட மேக்ஸிமம் பவர் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட சீரியஸ் கெப்பாசிட்டர் காம்பன்சேஷனும் கொடுத்துட்டாங்க. அப்போ நெக்ஸ்ட் Pmax 2 என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் 1 கொடுத்துருக்கலாம், KSC கொடுத்துருக்கலாம், சர்ஜ் இம்பிடன்ஸ் 2 கேட்கலாம், கரெக்டாக சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் 2 கேட்கலாம். ஸோ அப்போ இம்பிடன்ஸ் கேட்கலாம். ஸோ என்னோட ரியாக்டன்ஸில் சேஞ்ச் இன் ரியாக்டன்ஸை கேட்கலாம். இந்த திங்ஸை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்கலாம்ப்பா. அதனால தான் நான் இந்த ஃபார்முலாஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வெறுமனே Pmax இன்க்ரீஸ் ஆகும், சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத தாண்டி, ஸோ இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னா இந்த ஃப்ராக்ஷன் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வேல்யூஸ் கொடுத்தாங்கன்னா அதை ப்ராப்ளமுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகுன்றதை தவிர்த்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னும் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபால்ட் கரண்ட்டு சார், ஃபால்ட் கரண்ட் IF. ஸோ IFன்னா தட் இஸ் ஃபால்ட் கரண்ட், ரைட்? ஸோ IF2 is equivalent to IF1 divided by 1 minus KSC. ஓகே, ஸோ IF1 divided by 1 minus KSC. ஃபால்ட் கரண்ட்டும் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேயா, அப்போ ஃபால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, Pmax இன்க்ரீஸ் ஆகுது, இந்த திங்ஸ் எல்லாமே நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேயா, ஸோ இப்போ இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸை பார்க்கலாமா? ஸோ இதுதான் இப்போ அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதில் எதெல்லாம் பெனிஃபிட் நமக்கு? சர்ஜ் இம்பிடன்ஸ் குறையுது, என்னோட ரியாக்டன்ஸ் குறையுது, சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் வந்து நமக்கு வேரி ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்ததாக Pmax வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது எல்லாமே அட்வான்டேஜஸ். ஆனால் அட் த சேம் டைம் ஃபால்ட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபால்ட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது இட் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இதை தான் நம்ம தனியாக பிரித்து அட்வான்டேஜாகவும் டிஸ்அட்வான்டேஜாகவும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸோ அட்வான்டேஜஸ். First என்ன? Surge impedance decreases. Second advantage, inductance decreases. So third advantage, surge impedance loading is increases. So fourth, என்ற steady state stability Pmax எல்லாமே ஒன்று தான். So Pmax increases அப்படின்னு சொன்னாலும் or steady state stability limit increases அப்படின்னு சொன்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அப்போது இதனால ஒரு பெனிஃபிட் கிடைக்குது பாருங்களேன். இந்த பெனிஃபிட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மற்ற மெத்தட்ஸை விட இந்த மெத்தட்ஸ்க்கு வர்றதுக்கான ரீசன் என்னன்னா, இட் இம்ப்ரூவ்ஸ் த ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட். ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட் கரெக்டா? ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பொதுவாக நமக்கு எந்த ஒரு லைனில் ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி பிரச்சனை இருக்கும், ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ பொதுவாக எந்த டிரான்ஸ்மிஷன் லைன்லப்பா இட் இஸ் சஃபரிங் வித் ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம்? என்னோட ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளமில் சஃபர் ஆகுதா? மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைன் ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளமில் சஃபர் ஆகுதா?
and long transmission line stability problemல suffer ஆகுதா அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, so the long transmission lines are the mostly affected because of the stability issues. ஓகே, அப்போ ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒரு ப்ராப்ளம்னால என்னோட லாங் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. அப்போ தேர்ஃபோர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்பன்சேஷன் இருக்குது பாருங்கள், சீரியஸ் கெப்பாசிட்டர் காம்பன்சேஷன், இந்த காம்பன்சேஷனை ஒரு லாங் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ எதுக்காகன்னா இந்த ஸ்டெபிலிட்டி அது இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. ஓகே, ஸோ அதை எழுதிக்கலாம். The main reason for using series capacitive compensation in long transmission line is because of steady state stability limit increases, because long transmission lines are suffering from stability issues. ஸோ லாங் டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்குமே ஆல்ரெடி ஒரு ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம் இருக்கும். அந்த ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம்ஸ்லேருந்து ரெக்கவர் ஆகணுன்றதுக்காகவுமே என்னோட லாங் லைனில் என்னோட சீரியஸ் கெப்பாசிட்டிவ் காம்பன்சேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது என்னோட அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ்க்கு போகலாம்ல. ஸோ என்ன நம்ம பார்த்துருந்தோம், ஃபால்ட் லெவல் இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்ல இருந்தோமா. ஸோ கரெக்டாக டியூரிங் திஸ் மெத்தடில் டியூரிங் த ஃபால்ட் லெவல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது அதனால வரப்போகிற அந்த கரண்ட்டு ரொம்ப ரொம்ப அப்நார்மலாக இருக்கும். அது என்னோட இந்த கெப்பாசிட்டரை கான்டாக்டை டேமேஜ் பண்ணிடும். ஏன்னா இந்த கெப்பாசிட்டரை சீரீஸில் தானே கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, திஸ் இஸ் அ சீரியஸ் கெப்பாசிட்டர் காம்பன்சேஷன் தானப்பா. ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டர் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கனால இது என்னோட கெப்பாசிட்டரோட கான்டாக்டை டேமேஜ் பண்ணிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்பார்க் கேப் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அயனைசேஷனுக்காக. ஓகே, இந்த இடத்துல ஸ்பார்க் கேப் யூஸ் பண்ணுவோம்ப்பா. ஸ்பார்க் கேப் எதுக்காகனா, இந்த பிகாஸ் ஆஃப் ஹையர் ஃபால்ட் கரண்ட் இருக்கா, அதிலிருந்து அயனைசேஷன் இஷ்யூஸ்லேருந்து ரிசால்வ் பண்ணுறதுக்காக. ஓகே, இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் எழுதிக்கலாம். டியூரிங் த ஃபால்ட் கரண்ட் இன்க்ரீசஸ். Voltage across series capacitor increases. Due to this, voltage across series capacitor increases. It may damage the capacitor. Okay, it may damage the capacitor. In order to prevent the damage, from damage during falls,
use a spark gap. ஓகே, ஸ்பார்க் கேப் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால பொதுவாக என்ன, இது ஒரு ப்ராப்ளமா? ஸோ இது ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் இதோட சப்சிங்க்ரனஸ் ரெசனன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, ஸோ it suffers of subsynchronous resonance during short circuit faults. Subsynchronous resonance அப்படின்னா என்னன்னா, ஸோ இதில் வந்து என்னோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் கேஎஸ்சியும் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேட்டடும் மீட் ஆகிடலாம். ஓகே, ஸோ இந்த கேஎஸ்சி நம்ம பார்த்தோம்ல, ஸோ அதோட ஃப்ரீக்வன்சியும் சப்ளை ஃப்ரீக்வன்சியும் மேபி மீட் ஆகலாம். ஸோ அந்த கேசஸில் என்ன நடக்கலாம்னா சப்சிங்க்ரனஸ் ரெசனன்ஸ் நடக்கலாம். ஸோ இப்போ அந்த ஃப்ரீக்வன்சி எழுதலாம். த ஃப்ரீக்வன்சி அட் விச் சப்சிங்க்ரனஸ் ரெசனன்ஸ் அக்கர்ஸ். Frequency at which subsynchronous resonance occurs is equivalent to square root of KSC into F rated. ஓகே, ஸோ அவ்வளவுதான்ப்பா. ஸோ இதுதான் என்னோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் சப்சிங்க்ரனஸ் ரெசனன்ஸ். ஸோ இந்த திங்ஸ்லேருந்து நமக்கு மேக்ஸிமம் தியரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. இது வரைக்கும் நிறைய தியரி கொஷின்ஸ் கேட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா மேபி இதிலிருந்து ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்கலாம். ஸோ என்னோட ரியாக்டன்ஸ் காம்பன்சேஷன்ஸ் இவ்வளவு %, அப்போ லோடிங் என்னவா இருக்கும், இல்லை ரியாக்டன்ஸில் சேஞ்சஸ் எவ்வளோ மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அண்ட் டேட்டாஸை வந்து நமக்கு கேட்பாங்க. அதை நம்ம கொஷின் டிஸ்கஷன் செஷன்ஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து எப்படி நம்ம ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம டிஸ்கஷன் செஷன்லாம் பார்ப்போம். ஸோ புரியுதாப்பா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா என்னோட 2 டைப்ஸ் ஆஃப் காம்பன்சேஷன் டெக்னிக்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒன் இஸ் ஷண்ட் காம்பன்சேஷன், another one is series compensations. புரியுதா? அப்போ ஷண்ட் காம்பன்சேஷனில் 2 டெக்னிக் இருக்கும், சீரீஸ் காம்பன்சேஷனில் 2 டெக்னிக்ஸ் இருக்கும். அதை வந்து எந்த காம்பன்சேஷனுக்கு எது ரொம்ப ஃபெமிலியர்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஷண்ட் காம்பன்சேஷனில் எது ரொம்ப ஃபேவராக இருக்கும்னா ஷண்ட் இண்டக்டர் தான். அதே மாதிரி சீரீஸ் காம்பன்சேஷனில் எது ரொம்ப ஃபேவர்னா திஸ் இஸ் சீரியஸ் கெப்பாசிட்டர். கரெக்டா? ஸோ இதில் வந்து ஷண்ட்டில் இண்டக்டரை பண்ணணும், சீரீஸாக இருந்தால் எப்போவுமே கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணணும். ஓகே, அப்படி கனெக்ட் பண்ணாதான் எனக்கு ரொம்ப எக்கனாமிக்கலாக இந்த காம்பன்சேஷன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம 6:30 கிளாஸஸில் இந்த சிங்க்ரனஸ் காம்பன்சேஷன், டேப் சேஞ்சிங் டிரான்ஸ்மிஷன் லைன் அண்ட் பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஓகே, இந்த 3 காம்பன்சேஷனை இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 days வந்து இந்த பவர் சிஸ்டமை கம்ப்ளீட் பண்ணிடலாம்ப்பா. ஸோ லேட்டர் இந்த பவர் சிஸ்டமுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா யூனிட் 10ஐயும் அண்ட் யூனிட் 9ஐயும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது இன்னும் 2-3 கிளாஸஸ் தான் இருக்கும். ஸோ ஃபர்தராக அதை முடிச்சிடலாம். ஸோ இதை டிலே பண்ணாமல் இதை முடிச்சிட்டோம்னா அடுத்தடுத்த 2 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸோட நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் எதுனா உங்களுக்கு டவுட் இருக்கப்பா? சிம்பிள் தான். இந்த காம்பன்சேஷனை ஃபஸ்ட்டு எப்படி படிங்கன்னா, ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் ரியாக்டிவ் பவர் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுறோம், அண்ட் டிரான்ஸ்மிஷன் லைனில் ரியாக்டிவ் பவர் கம்மியாக இருந்தால் என்ன காம்பன்சேஷனை கொடுக்குறோம், அண்ட் இந்த காம்பன்சேஷனை விட அந்த காம்பன்சேஷனில் என்ன பெனிஃபிட்ஸு, ஸோ எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸோ என்ன பெனிஃபிட்ஸ், அந்த மாதிரியான திங்ஸை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அடுத்ததாக இந்த காம்பன்சேஷனுக்கும் அந்த காம்பன்சேஷனுக்கும் எவ்வளோ ரியாக்டிவ் பவரில் சேஞ்சஸ் வருது, ஸோ இண்டக்டன்ஸில் எவ்வளோ மாற்றம் வருது, ஸோ அதோட லோடிங் என்ன மாதிரி மாறுது, அப்படியான சேஞ்சஸை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அடுத்ததாக ரிமைனிங் நம்ம கொஷின் டிஸ்கஷனில் இதில் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அண்ட் 6:30 செஷனில் இந்த 3 மெத்தடையும் நம்ம முடிச்சிருவோம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் முடிஞ்சிடும். ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா கேபிள்ஸ்க்கு போயிடுவோம். ஆஃப்டர் திஸ் டிரான்ஸ்மிஷன் லைன் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா சின்ன ஒரு டாபிக் தான் வரும், பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட், பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும்.
ஸோ அதில் வந்து ரொம்ப ஈஸி. அந்த சின்ன டாப்பிக்கை இன்றைக்கே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நாளைக்கு நம்ம கேபிள்ஸ்க்கு போயிடலாம். ஓகே, அப்போ கேபிள்ஸ்னால் என்ன, கேபிள்ஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் அண்ட் அதோட லேயர்ஸ் ஆஃப் கேபிள்ஸ், இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அடுத்ததாக இன்சுலேட்டர்ஸ் தான். ஓகே, நாளைக்கு கேபிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அடுத்த நாள் இன்சுலேட்டரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஒரு 3 days மட்டும், இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கு மட்டும் 2 கிளாஸஸாக நம்ம பவர் சிஸ்டமை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அடுத்ததாக ரிமைனிங் செஷனில் நம்ம ஃபர்தர் கிளாஸஸ் பார்ப்போம்பா. தேங்க்யூ. இதில் எதனா உங்களுக்கு குவரிஸ் ஆர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு செஷனில் மீட் பண்ணுவோம்.